நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள பரமபிதாவையும் நாங்கள் நன்றியோடு சோதரிக்கிற கர்த்தாவே, இந்த கால வேளையிலே மட்டுமா எங்கள் தேவன் எங்களோடு இடைப்பட்டதுக்காய் சோதரம் ஐயா. கர்த்தாவே, இப்பொழுது நாங்கள் உம்மோடு பேசினோம், இப்பொழுது நீர் எங்களோடு பேச வேண்டுமாய் ஜெபிக்கிற ஐயா. பேசும் கர்த்தாவே, பேசும். வந்த பிள்ளைகளாக நாங்கள் ஒருவரும் வெறுமனே இந்த இடத்தை விட்டு போகாதபடிக்கு உடைய வார்த்தையினுடைய ஆசீர்வாதத்தோடு இந்த இடத்தை விட்டு கடந்து போக என் தேவன் வழி நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிற ஐயா. இந்த ஆராதனைக்கு விரோதமாய் எழுதுகிற எல்லா பிசாசு அந்தகார சக்திகளையும் இயேசுவின் நாமத்தில் சபிக்கிற தேவனுடைய பலம் இந்த இடத்துல இருக்கட்டும். ஷெக்கினா மகிமை இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நம்ம எல்லாரும் விசுவாச அறிக்கையை சொல்லுவோமா? வேத புத்தகத்தை எடுத்துக்கொள்வோம், தேவனுக்கு நேராய் உயர்த்துவோம். நான் சொல்லுகிற விசுவாச அறிக்கையை சொல்லுங்க. இந்த வேதம் என்னுடையது. இப்படி சொன்னாச்சு யாராச்சும் வாங்குவீங்களான்னு பாக்குறாங்க இல்லாதவங்க எல்லாம். அதுக்காகத்தான் இந்த அறிக்கை. எந்த வேதம் என்னை யார் என்று சொல்லுகிறதோ அந்த ஆள்தான் நான். இந்த வேதம் எனக்கு என்னவெல்லாம் உண்டு என்று சொல்லுகிறதோ அதெல்லாம் எனக்கு உண்டு. இந்த வேதம் என்னால் என்னவெல்லாம் செய்ய முடியும் என்று சொல்லுகிறதோ அதையெல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே என்னால் செய்ய முடியும். இன்றைக்கு என்னுடைய இருதயம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் திறந்து இருக்கிறது. நான் தேவனுடைய வார்த்தையினாலே ஆசீர்வதிக்கப்பட போகிறேன். ஆமென், ஆமென். கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? இன்றைக்கு உலகத்திலே மனிதன் தனக்கு நல்லது என்று சில காரியங்களை அவனே தெரிந்து கொள்கிறான். அவனுடைய பார்வைக்கு, அவனுடைய சிந்தனைக்கு, அவனுடைய உணர்வுக்கு, எண்ணத்திற்கு எல்லாம் அவன் நினைக்கிறது எல்லாமே நல்லது என்று தோன்றுகிறது. மனிதன் தனக்கு நல்லது என்று தோன்றுகிறது, அப்படி நல்லது என்று தோன்றுகிறதையே செய்ய ஆரம்பிக்கிறான். இந்த மனிதன் தனக்கு மேலே ஒருவர் இருக்கிறாரே என்ற ஒரு உணர்வு இல்லை. இந்த அண்ட சராசரங்களுக்கு மேலே ஒரு தேவன் ஒருவர் இருக்கிறாரே என்ற ஒரு உணர்வு இல்லை. நம்மை படைத்தவர், நம்மை ரட்சித்தவர், நமக்காய் ஜீவனோடு நமக்காய் வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோம். அவருடைய வார்த்தைப்படி நடந்தால்தான் நமக்கு ஆசீர்வாதம் என்ற ஒரு உணர்வு இல்லாமலே நம்முடைய மக்கள் என்னுடைய அறிவுப்படி, என்னுடைய சிந்தனைப்படி, என்னுடைய ஞானத்தின்படி நான் என்ன அடுத்தவங்களுக்கு நான் தப்பா செய்யறேன், நல்லதானே செய்யறேன், இப்படிப்பட்ட எண்ணத்தோடு மனிதன் தனக்கு நல்லதாய் தெரிந்த காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறான். வேதம் சொல்லுகிறது, மனிதனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அவைகளின் முடிவோ மரண வழிகள். மரணத்திற்கு எத்தனை வழி இருக்குதான்? நிறைய வழி இருக்குது. இருக்கா? மரணத்திற்கு எத்தனை வழி? வசனம் சொல்லுது, நான் சொல்லல. அவனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி ஒன்னே ஒண்ணு. ஒரு வழியில நீ போனீங்கன்னா உனக்கு மாத்திரமே செம்மையாய் தோன்றுகிற வழி, உனக்கு மாத்திரமே நன்மையாய் தோன்றுகிற வழி, உனக்கு மாத்திரமே இந்த காரியம் நல்ல காரியம் தான்ப்பா செய்யலாம்பா அப்படின்னு உன்னுடைய ஆவி உனக்குள்ளே சொல்லிக் கொண்டிருக்கிறது. உனக்கு மாத்திரமே நன்மையை தோன்றுகிற வழி ஒரு வழி. இந்த வழியிலே போய்கொண்டிருந்தால் அதனுடைய முடிவு பல வழிகள், மரண வழிகள். ஒரு பெரிய கவிஞர் ஒருத்தன் பாடினா, பாவம் என்ற கல்லறைக்கு பல வழி. இந்த பாட்டை நான் சொல்லும் போதே இங்கே மணவாளனாய் வந்திருக்கக்கூடிய ராஜேஸ்வரி ஞாபகம் தான் வரும். இந்த பாட்டு எனக்கு முதல்ல சரியா தெரியல. ஒரு நாள் நானும் அவரும் சுவிசேஷ கூட்டத்துக்கு போனோம். அப்ப போகும்போது, தம்பி இப்படி ஒரு பாட்டு ஒண்ணு வருதே தெரியுமா உனக்குன்னு கேட்டேன். அவர் தான் எடுத்து கொடுத்தாரு எனக்கு. பாவம் என்ற கல்லறைக்கு பல வழி என்றும் பரமதேவன் கோவிலுக்கு ஒரு வழி. ஆமென். கல்லறைக்கு எத்தனை வழி? பாவம் என்ற கல்லறைக்கு எத்தனை வழி? பல வழி. இஷ்டப்படி போயிட்டே இருக்கலாம். எங்க போவ?
கடைசியில மரணம், பாவம், கல்லறை, இப்படித்தான் நரகம், இப்படித்தான் போய்கொண்டிருக்கும். ஆனால் நம்முடைய பரமதேவன் கோவிலுக்கு ஒரே வழி. யார் அந்த வழி? எது அந்த வழி? இயேசுவே அந்த வழி. கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? இயேசுவுடைய வார்த்தை தான் அந்த வழி. இயேசுவாகிய வார்த்தை தான் பரமதேவன் கோவிலுக்கு ஒரு வழி. அல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு மனிதன் நமக்கு என்று சொல்லி, தனக்கு என்று சொல்லி ஒரு வழியை உருவாக்கி கொண்டு, தனக்குன்னு சொல்லி ஒரு சில ஆட்கள் தனக்குன்னு சொல்லி தன்னுடைய ஞானத்துல என்ன படுதோ, தன்னுடைய அறிவில் என்னதான் படுதோ, இதெல்லாம் உண்மை என்று நம்பிக்கொண்டு தனக்கென்று செய்து கொண்டே இருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியுமா, ஆதியாகமத்தில் நாம் எல்லாரும் படித்திருக்கிறோம், பாபேல் கோபுரம் என்ற ஒன்றை கட்டினார்கள். தெரியுமா உங்களுக்கு? அது அவனுக்கு நன்மையாய் தெரிந்தது. சரிதானா? எதுக்காக கட்டினா பாபேல் கோபுரம்? யாருக்காயும் தெரியுமா எதுக்காக கட்டினா? மாப்பிள்ளை சொல்றாரு, அடுத்த வாட்டி தண்ணி வந்தா நம்ம தப்பிச்சுக்கணும். ஏற்கனவே தண்ணி வந்துச்சு, தப்பிக்க முடியல. இது மனிதனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி. கரெக்ட், நல்ல வழி தானே அவன் சொன்னது. ரைட்டு, தண்ணி வரும், நிறைய தண்ணி வரும், அதுல இருந்து தப்பிச்சுக்கணும். அதனால கோபுரம் கட்டி பெருசா கட்டிட்டா உயரத்துல போய் உட்காந்துக்கலாம், தண்ணி வராது இல்ல, நம்மள ஒண்ணும் செய்யாது இல்ல. ரைட்டு தானே பிரதர்? அது ஆமாண்டார். பத்தியா, மனிதனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி இது, இது சரின்னு தான் தோணும். ஆனால் அவருடைய முடிவு என்னங்க? மரண வழிகள். இப்படி இந்த பசங்க அந்த கோபுரத்தை, பாபேல் கோபுரத்தை கட்டுறதுனாலதான் இன்றைக்கு பலதரப்பட்ட மொழிகள், பாஷைகள் பிரிந்தன. அன்னைக்கு தேதி வரைக்கும் ஒரே பாஷை, உலகம் எங்கும் ஒரே மொழி, தேவன் கொடுத்த மொழி, ஒரே மொழி. வேற மொழி நினைச்சிட்டு இருக்காத, அந்த மொழியில இப்ப வேண்டாம். தேவன் கொடுக்கிற ஒரே மொழி. சிலர் சொல்றான் தமிழ் தான் தேவன் கொடுத்தார் என்றான், சிலர் சொல்றான் எபிரேய பாஷை தான் தேவன் கொடுத்தார் என்றான். எப்படியோ தெரியல, தமிழனா இருக்கக்கூடிய நாம் சொல்கிறோம் தமிழ் தான் தேவன் கொடுத்த மொழி என்று. அல்லேலூயா சொல்லுவோமா? கல் தோன்றி மண் தோன்றா காலத்து முன் தோன்றி மூத்த குடி தமிழ் குடி. ஆமா, கல்லு மண்ணும் உருவாவதற்கு முன்னாலேயே உருவானவன் இந்த தமிழன் என்று பாரதிதாசன் சொல்லி இருக்கிறார். அப்படி இருக்கும்போது அப்போ நம்ம தான் பழையாடு, பழையாதான் நம்ம தான் போல தெரியுது இல்ல, பாதி இவன் போல. அப்படி சொன்னாலும் தொல்லையா இருக்குது இல்ல, பழையாடுன்னு சொன்னாலும் தொல்லையா இருக்குது நமக்கு இல்ல. ரைட், எப்படியும் நம் நிமித்தமே தேவன் இந்த பூமியிலே மனிதனாய் வந்து ரத்தம் சிந்தினார். அவன் ஆக நிச்சயமா என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு பெரிய புலவர் ஒருத்தர் இருக்காரு, புலவர் குழந்தைன்னு சொல்லி. அவர் ஆராய்ச்சி பண்ணி எழுதியிருக்கிறார், உலகத்திலே முதலாய் உருவான மொழி ஏதேன் தோட்டத்து மொழி தமிழ் மொழி தான் என்று அவர் எழுதியிருக்கிறார். இந்த ஏதேன் தோட்டம் இலங்கையிலே இருந்தது என்று எழுதியிருக்கிறார். இலங்கை என்பது தமிழ்நாட்டோடு இணைந்தது என்று இன்னைக்குதான் சேது சமுத்திர திட்டம் சண்டையெல்லாம் போட்டுட்டு இருக்கான் ஒருத்தனும் இல்லையா? போடுறானா? சண்டை போட்டுட்டு இருக்கான எல்லாரும். இந்த சேது சமுத்திரம் இந்த மாதிரி சமுத்திரம் எல்லாம் கிடையாது, கால்வாயெல்லாம் கிடையாது. அப்போலாம் எல்லாம் ஒண்ணு, எல்லாம் ஒன்னா தமிழ்நாடு தான் இலங்கை, இலங்கை தான் தமிழ்நாடு. இப்படிப்பட்ட காலகட்டத்திலே அப்போ நம்ம ஊர்ல தான் ஏதேன் தோட்டம் இருந்ததாக அவர் கண்டுபிடிச்சு எழுதியிருக்கிறார். உண்மையா பொய்யா தெரியாது நமக்கு, ஏதோ ஒரு சொல்றார். ரைட், அப்ப நான் நாத்திகனா இருந்த போது அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதாவது பாரம்பரிய கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து இருக்கிற நான் நாத்திகனாய் மாறின பொழுது, சரி நம்ம அப்பா அம்மா சொன்ன ஏதேன் தோட்டம் தமிழ்நாட்டில் தான் இருக்குன்னு சொன்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும், இருக்குமா இருக்காதா? அவன் அதனால முதல் மொழி தமிழ் மொழி, எல்லாம் தமிழ் தான் பேசிட்டு இருந்தான். எபிரேய பாஷை பேசணும் ஒரு சிலர் சொல்றாங்க, பரவாயில்ல. இவர்கள் பாபேல் கோபுரத்தை கட்டினார்கள். பாபேல் கோபுரத்தை எதிர் கட்டினார்கள்? பிளட்ல இருந்து, வெள்ளத்திலிருந்து, அழிவிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ளலாம் என்ற நல்ல எண்ணத்தோடு கட்டினார்கள். தேவன் வானத்திலிருந்து இறங்கி வந்தார். இவர்களுடைய சிந்தனையை பார்த்தார். தேவன் என்ன பார்க்கிறார் தெரியுமா? உன்னுடைய அறிவெல்லாம் பார்க்கறது இல்லை. உனக்கு அறிவு இருக்கு, உண்மைதான். உன்னுடைய அறிவெல்லாம் பார்க்கறது இல்லை. உன் அறிவு என்னுடைய வார்த்தையோடு இணைஞ்சு போகணும். என்னுடைய வார்த்தையோடு உன்னுடைய அறிவு இணைஞ்சு போகாவிட்டால் இந்த அறிவு வீண். உடனே வந்தாரு, பார்த்தாரு. நான் சொல்றேன், சொல்லி இருக்கிறேன் முதல்லயே உனக்கு, இனி ஒரு காலம் நான் வெள்ளத்தினால் அழிக்க மாட்டேன் என்று சொல்லி இருக்கிறேன். சொல்லி இருக்கிறாரா? வானவில் போட்டிருக்கிறாரா? அதுக்கு தானே வானவில். வானவில்ல பார்த்தாவே மழை பெய்யாது. வானவில்ல பார்த்தாவே மழை பெய்யும். எங்க ஊர்ல வில்லேஜ்ல அப்படிதான். மழை பெய்யுமா பெய்யாதா? எங்க பாட்டி சொல்லுவாங்க, உங்க பாரா வானவில் வந்துச்சு, பெய்யாதரா, போடா ஸ்கூலுக்கு பாங்க. ஸ்கூலுக்கு போகாம ஏமாத்திட்டு இருக்கிற வேலை இதெல்லாம் எங்க வேலை. மழை பெய்யும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஆக தேவன் ஒரு பிளான் வச்சிருந்தார் அந்த காலத்திலேயே.
இனி வெள்ளத்தினாலே இந்த பூமியை அழிக்க மாட்டேன். நம்மால் சொல்றான், ஊழியக்காரன் சொல்றான், சுனாமியினாலே வெள்ளத்தினாலே பூமியை தேவன் அழிக்கிறான்னு சொல்லிட்டு இருக்கிறான். இது வேதத்துக்கு விரோதமான காரியம். ஆமென். நம் தேவன் சொன்னதை செய்கிறவர், செய்கிறதை மாத்திரமே சொல்லுகிற தேவன். சொன்னதுக்கு மிஞ்சி அவர் மாற்றி சொல்லவே மாட்டார், செய்யவே மாட்டார். ஒருவேளை இந்த காலத்தில் அரசியல்வாதிகள், மனிதர்கள், மற்றவர்கள் வேண்டும் என்றால் காரியங்களை மாற்றி மாற்றி சொல்லலாம். ஆனால் நம் தேவன் சொன்னபடியே செய்கிற தேவன். இந்த தேவன் சொன்ன வார்த்தையை விசுவாசிக்காமல், இந்த தேவன் சொன்ன வார்த்தையை விசுவாசிக்காமல் தன்னுடைய அழிவுக்கு ஏற்றபடி பாபேல் கோபுரத்தை கட்ட ஆரம்பித்தான். இதுதான் தேவனுக்கு கோபம். நம் தேவனுக்கெல்லாம் கோபம் என்ன தெரியுமா? நீ என்ன தப்பு தண்டா அட்டகாசம் பண்ணிட்டு இருந்தாலும் கவலை இல்லை, கண்டுக்க மாட்டாரு. எப்படினாச்சும் பையன் திரும்பி வந்துருவான் என்ன கட்டகுமாரன் கதை மாதிரி. ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் நீ செயல்பட ஆரம்பித்தால் அவருக்கு கோபம் வந்துடும். ரொம்ப உடனே நம்முடைய பாஷைகள் எல்லாம் தாறுமாறாயிற்று. அன்னைக்கு தான் பல பாஷைகள் வந்தது. தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி, இங்கிலீஷ், பிரான்ஸ், ஜப்பானீஸ், இப்படி பலதரப்பட்ட மொழிகள் உருவானுச்சுன. அவன் போறான், அவன்லாம் கட்டிட்டு இருக்கான் கட்டடம். அப்ப செங்கல் எடுத்துட்டு வரான்னா சிமெண்ட் எடுத்துட்டு வரான், மரத்தை எடுத்துட்டு வரான்னா கல் எடுத்துட்டு வரான், தண்ணி எடுத்துட்டு வரான்னா அங்க இருக்கக்கூடிய சட்டியை தூக்கிட்டு வரான். ஏன்னா பாஷை புரியல. அவன் மரத்தை எடுத்துவான்னு சொல்லும் பொழுது அவன் சொல்ற பாஷையை புரிந்தவர்கள் மாத்திரம் மரத்தை எடுத்துட்டு அவன்கிட்ட போறாங்க. ஆக ஒவ்வொரு கூட்டமாய் பிரிந்தது, கூட்டம் கூட்டமா பிரிந்து ஒவ்வொரு கூட்டமாய் தனித்தனி இடங்களுக்கெல்லாம் போச்சு. அதுல ஒரு கூட்டம் தான் திராவிட கூட்டம். ஆமென். அதுல ஒரு கூட்டம் தான் திராவிடர்கள். ஆமென். ரைட். ஆக தேவனுடைய பிள்ளைகளை உங்களுக்கு நான் சொல்கிறேன், நமக்கு செம்மையாய் தோன்றுகிறபடி செய்யும் பொழுது அது மரண வழிகள். இன்னைக்கு பலதரப்பட்ட கூட்டங்கள் உருவானதுனால தானே இன்னைக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டு இருக்கிறான். இன்னைக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் தீவிரவாதம் பெருகி கொண்டிருக்கிறது. அன்றைக்கு ஒரே மொழி, ஒரே கலாச்சாரம், ஒரே பண்பாடு, ஒரே தேவன் என்ற ஒரு நிலை இருந்திருந்தால் இன்றைக்கு பலதரப்பட்ட மொழிகள், பலதரப்பட்ட கலாச்சாரங்கள், பலதரப்பட்ட தெய்வங்கள் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடுறதுக்கு வாய்ப்பு இல்லையே. ஆக மனிதனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி ஒன்று உண்டு, அதன் முடிவோ மரண வழி. உன்னுடைய வாழ்க்கையில நீ எத்தனையோ காரியங்களை உனக்கு நல்லதா தெரிஞ்சு செஞ்சுக்கிட்டே இருக்கிற. நீ நிறைய பேருக்கு சொல்லிக் கொண்டிருக்கிற, நிறைய பேர், அதிலும் குறிப்பாய் ஊழியக்காரர்கள் கூட தங்களுக்கு செம்மையாய் தோன்றுகிறது என்று சொல்லி, தங்களுக்கு நன்மையாய் தோன்றுகிறது என்று சொல்லி காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் அதனுடைய முடிவு மரண வழி. அவர்கள் தங்களை ஞானிகள் என்று நினைத்துக் கொண்டு தங்களுடைய ஞானத்தின்படி, உலக ஞானத்தின்படி காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அது அல்ல தேவன் விரும்புகிற காரியம். ஒரு ஊர்ல ஒரு பெரிய அறிவாளி இருந்தான். எங்க ஊர்ல பெரிய அறிவாளி இருக்கிறான்னு வச்சுங்களேன். எங்க ஊர்ல எல்லாம் அறிவாளி யாரு தெரியுமா? அந்த காலத்துல பேண்ட் சட்டை போட்டு வந்தா அறிவாளி. அவரு பேண்ட் சட்டை போட்டு வந்தா அவர் அறிவாளி, அவரு காலேஜில் படிக்கிறவர்னு அர்த்தம். இந்த காலத்துல ஆனாக்கலாம் பேண்ட் சட்டை தான் இல்ல. பேண்ட் சட்டை இப்போ சாதாரண போச்சு. வேஷ்டி ஒருத்தரும் கட்டுறது இல்லை. அவன் உடனே வேஷ்டின்னு விளம்பரம் வேற பண்றான் டிவியில. இல்ல அந்த வேஷ்டி கூட வாங்க மாட்டேங்கிறான் இங்க ஒருத்தனும். அது வேற. ரைட். தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு பெரிய அறிவாளி இருக்கிற வச்சுக்க, அவரு படிச்சு பெரிய அறிவாளி நினைப்பவருக்கு பயங்கரமா வச்சுட்டு இருக்கார். இந்த அறிவாளி ஒருத்தர் தான் பெரிய அறிவாளி நினைச்சுட்டு வந்தார். வந்தவொடனே மெட்ராஸ்க்கு வந்தார். இதெல்லாம் என்னுடைய கதை, நான் சொல்ற கதை இதெல்லாம். மெட்ராஸ்க்கு வந்தார். மெட்ராஸ்க்கு வந்தோடனே இங்க எல்ஐசி பில்டிங் போனார். பார்த்தார் லிப்ட்ல ஏறுது, லிப்ட் இறங்குது, லிப்ட் ஏறுது, லிப்ட் இறங்குது. என்னடா அது ஏறுது இறங்குதுன்னு பார்த்தார். லிப்டுக்குள்ள ஏறினாங்க. ஒரு பொம்பளை ஏறிச்சு லிப்டுக்குள்ள, ஒரு அம்மா ஏறிச்சு. ஏறின உடனே டக்குன்னு லிப்ட் மேல போச்சு. ஒரு நிமிஷம், 2 நிமிஷம், 3 நிமிஷம் கழிச்சு திரும்ப லிப்ட் இறங்கி வந்துச்சு. இறங்கிதான் ஒரு ஆம்பளை வெளியே வர்றாரு. என்னடா அது, ஒரு பொம்பளை மேல போனா இப்போ அந்த லிப்ட்ல இருந்து ஒரு ஆம்பளை வெளியே வர்றான். என்ன அறிவியா இது, உலகம் முன்னேறிச்சியா இவனுக்கு. இவன் சிந்திக்கிறான், ஒரு 5 நிமிஷத்திலேயே ஒரு ஆம்பளை பொம்பளை, ஒரு பொம்பளை ஆம்பளையா மாறிட்டாங்களே, அது லிப்ட்ல. இவனுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படியே சந்தோஷத்துல என்ன செய்யறதுன்னு தெரியல. அங்க இருந்து மவுண்ட் ரோட்ல இருந்து நேரா சென்ட்ரல் கோடி விட்டாரு. சென்ட்ரல் கோடி வந்து சென்ட்ரல்ல டிக்கெட் வாங்குறாரு. டெல்லிக்கு போறாரு. அவரு டெல்லிக்கு போறதுக்கு டிக்கெட் வாங்கிட்டு இருக்காரு. டிக்கெட் வாங்கி டெல்லியில போறதுக்காக ஒரு இதுல போய் பர்த்ல போய் படுத்துட்டாரு. வண்டி பாடி போயிட்டே இருக்கு. கொஞ்ச தூரம் போனோடனே, எந்த ஊரும் தெரியல எனக்கு, கொஞ்ச தூரம் கதை தானே இது. கொஞ்ச தூரம் போனோடனே வண்டி நின்றுச்சு. இவனும் கீழே இறங்கிட்டான்.
யாரு அறிவாளி இறங்கிட்டாரு கீழே. இறங்கிட்டு நேரா பக்கத்துல அந்த ஸ்டேஷன்ல போய் டீ காஃபி எல்லாம் குடிச்சிட்டு வருவாங்க தெரியுமா, அது போல குடிச்சிட்டு வந்திருக்காரு. வந்தவர் என்ன செஞ்சாரு, இன்னொரு ட்ரெயின்ல ஏறிட்டாரு. அந்த ட்ரெயின்ல ஏறி பார்த்தாரு, அதுலயும் அதே பெர்த் அதே போல இருந்துச்சு. ரைட்டுன்னு அதுலயே ஏறி படுத்துட்டாரு. மேல போய் அதே இடத்துல படுத்துட்டாரு. படுத்தோடனே வண்டி கிளம்பிடுச்சு. கிளம்புனா அந்த வண்டி எங்க போற வண்டி தான், மெட்ராஸ் போற வண்டி. அது மெட்ராஸ் போற வண்டியில ஏறி படுத்துட்டாரு. இவருக்கு தெரியல பாவம், அறிவாளி. ஆனா உள்ளூர் அறிவாளி, கிராமத்து அறிவாளி. சரி, அந்த வண்டியில ஏறி உட்காந்துட்டாரு. அந்த வண்டி மெட்ராஸ் போகுது, இவன் எங்க போகணும், டெல்லிக்கு போகணும். சரி, வண்டியில மேல் பெர்த்தில் படுத்திருக்காரு, கீழ் பெர்த்தில் ஒரு ஆள் படுத்திருக்காரு. அவர்கிட்ட கேட்கிறாரு, ஐயா நீங்க எங்க போறீங்க அப்படின்னு கேட்டாரு. நான் டெல்லிக்கு போறேங்க, நான் மெட்ராஸ் போறேங்க. அவன் என்ன சொல்றான், மெட்ராஸ் போறேங்க. நம்ம என்ன நினைப்போம், ஐயோ மெட்ராஸ் போற வண்டியில ஏறிட்டோமே அப்படின்னு தான் நினைப்போம். நம்ம அந்த அறிவாளி என்ன நினைக்கிறது தெரியுமா, மேல் பெர்த்துல படுத்தா டெல்லி போலாம், கீழ் பெர்த்துல படுத்தா மெட்ராஸ் போலாம். எப்பா என்ன அறிவியா உலகத்துல வளர்ந்துருக்குது பத்தியா. உலகம் இப்படியா அறிவை அவன் ஒவ்வொருத்தரும் தனக்கு ஏற்றபடியே சிந்தித்துக் கொண்டு அவனுடைய செயல்பட்டு கொண்டிருக்கிறான். உலகத்தில் அப்படித்தான். பெரிய பெரிய ஞானிகள் என்று சொல்லுகிறவர்களும் அப்படித்தான். ஆனால் நம் தேவன் சொல்லுகிறார், வாசிங்க நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், சீக்கிரம் வாசிங்க. மதியீனனுடைய வழி அவன் பார்வைக்கு செம்மையாயிருக்கும். மதியீனன்கிறது யாரு தெரியுமா, மதியீனன் யாரு, முட்டாள். முட்டாள் என்ன அர்த்தம், 1 1 2 சொல்ல தெரியாம முட்டாள. வேதம் சொல்லுகிற முட்டாள் யாரு, நீ ஐஏஎஸ் படிச்சிருக்கலாம், நீ பெரிய பெரிய எம்ஏ படிச்சுக்கலாம், பிஇ படிச்சுக்கலாம், பிஎஃப்டி படிச்சுக்கலாம். அவன் பிஎஃப்டி படிச்சா அவர் அறிவாளி தான். ரைட். நீ பெரிய எம்ஏ படிச்சுக்கலாம், எம்காம் படிச்சுக்கலாம், எம்பிஏ படிச்சுக்கலாம், பிஇ படிச்சுக்கலாம், எது வேணாலும் படிச்சுக்கலாம். ரைட், படிச்சுக்கோ. ஆனா மதீனன் என்பவன் யார் தெரியுமா, முட்டாள்ங்கிறவன் யார் தெரியுமா, வாசிங்க ஓசியா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவன் தான் முட்டாள். அப்போ படிக்காத ஆட்கள் சந்தோஷப்படுறாங்க. இப்போ பரவாயில்ல, நம்ம எல்லாம் முட்டாள் கிடையாது. இப்போ வாசிங்க, என் ஜனங்கள் அறிவில்லாமையினாலே சங்காரம். அறிவில்லை, முட்டாள். முட்டாள்னாலே சங்காரமா. என்ன முட்டாள், படிக்காதனாலயா அப்படியே சொல்றாரு தேவன், படிக்காதனாலயா. வாசிங்க, நீ அறிவை வெறுத்தாய். எது அறிவு, மேல் பெர்த்துல போனா டெல்லி, கீழ் பெர்த்துல போனா மெட்ராஸ், இது அறிவு இல்ல 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 இல்ல. வாசிங்க, நீ என் ஆசாரியனா இராதபடிக்கு நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய். இந்த தேவனுடைய வார்த்தை எவன் மறக்கிறானோ அவன் தான் முட்டாள். இந்த தேவனுடைய வார்த்தை எவன் ஒருவன் மறக்கிறானோ அவன் தான் முட்டாள். சரிதானா? பயப்படுறாங்க மாத்தாள். ஐயோ வார்த்தை நிறைய கேட்டனே, மறக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க. நிறைய பேர் வார்த்தையை கேட்டு கேட்டு கூட சத்தியத்தை மறந்து தவறான வழியிலே போய் கொண்டிருக்கிறார்கள். முட்டாள் யாரு பிரதர், யாரு? வார்த்தை, இந்த வார்த்தை மறக்கிறவன் தான் முட்டாள். ரைட்டா? வேதம் சொல்லுகிற கருத்து தான் நமக்கு தேவை. நீ உலக பிரகாரமா பெரிய அறிவாளியா இருக்கலாம், அது வேற. இந்த வார்த்தையை மறந்து விட்டால், வார்த்தையை மீறி விட்டால் முட்டாள் நீ. இந்த வார்த்தையை மீறுகிறவருடைய, நீதிமொழிகள் 12:15 மறுபடியும், இந்த வார்த்தையை மீறுகிறவருடைய வழி, இந்த வார்த்தையை மீறுகிற மதியினுடைய வழி அவன் பார்வைக்கு செம்மையாயிருக்கோ. சபை கூடி வருதலை விட்டு விடாதிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த வார்த்தையை மீறுகிறவனுடைய வழி அவன் பார்வைக்கு, இன்னைக்கு ஒரு நாள் தானே போகாம இருக்காருங்க, இல்ல அவன் பார்வைக்கு செம்மையா இருக்கிறது. அவன் பார்வைக்கு செம்மையா இருக்கிறது. ஜாக்கிரதை, அவனுடைய முடிவு மரணம் உடனே நடக்காது. ஜாக்கிரதை, உடனே நடக்காது. உடனேயும் நடக்கலாம், ஆனால் உனக்கு அதனுடைய எஃபெக்ட் கண்டிப்பாய் தெரியும். மதியனுடைய வழி அவன் பார்வைக்கு செம்மவாய் இருக்கும். அப்புறம் ஆலோசனைக்கு செவி கொடுக்கிறவனோ, தேவனுடைய ஆலோசனைக்கு செவி கொடுக்கணும், காது கொடுக்கணும். அதனாலதான் காது உள்ளவன் கேட்க கடவன் சொல்லி இருக்குது. தேவனுடைய வார்த்தைக்கு காது கொடுக்கணும்.
தேவனுடைய வார்த்தைக்கு எவன் காது கொடுக்கிறானோ அவன் தான் ஞானவான். ஆமென். இப்ப ஞானவான் மதியீனன் என்னன்னு புரிஞ்சிச்சா? ஆக தேவனுடைய வார்த்தைப்படி வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் போனால், உன் இஷ்டப்படியே நடக்க ஆரம்பிச்சா, நீ மதியீனன், முட்டாள், அறிவிலி. தேவனுடைய ஆலோசனைக்கு தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிந்து நடக்க ஆரம்பித்தால் நீ யார் தெரியுமா? ஞானி. ஆமென். ஞானி யாருங்க? கைதுக்கு பார்க்கலாம். யார் யாரெல்லாம் ஞானி? ஞானியா அஞ்ஞானியா? ஞானி எல்லாம் ஞானி. ஒரு சில ஆள் தூக்க மாட்டேங்குதுப்பா. ஒரு சில ஆள் யாரெல்லாம் தூக்கலன்னு பார்த்துங்க நீங்களே. ஆமென். எல்லாரும் ஞானி. தேவனுடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறேன், தேவனுடைய வார்த்தை தான் எனக்கு அறிவூட்டுகிறது, தேவனுடைய ஆலோசனை கீழ்ப்படுகிறேன், நான் ஞானி என்று வேதம் சொல்லுகிறது. சரிதானா? ஞானின்னு சினிமா வந்திருக்குதோ தெரியல. ரைட், பரவாயில்ல. ஆக தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், வேத அறிவு, வேத ஆலோசனைப்படி நடக்கிறவன் தான் ஞானவான். வேதத்திலே 1-2 காரியங்களை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். வேதத்திலே 1-2 காரியங்கள். மோசே என்ற ஒரு மனிதர் இருந்தான். அதான் இன்னைக்கு வேத பாடம் வாய்ச்சோமா? மோசே என்ற ஒரு மனிதர் இருந்தான். ரைட். அவன் பிறக்கிறதுக்கு முன்னாலேயே இஸ்ரவேல் ஜனங்களிலே பிறக்கக்கூடிய ஆண் பிள்ளைகள் எல்லாம் சாகடிக்க வேண்டும் என்று பார்வோன் சட்டம் போட்டிருந்தான். பிறக்கும் போதே சாகடிச்சணும் சொல்லி. அங்க இருந்த நர்ஸ் எல்லாம் எப்படி? நமக்கு சப்போர்ட் நர்ஸ் தான். எல்லாருமே நர்ஸ் சப்போர்ட், எல்லாருமே போற இடங்களெல்லாம் நமக்கு சப்போர்ட் தான். சப்போர்ட் தானே? உங்களுக்கும் போற இடமெல்லாம் சப்போர்ட்டா? நம்முடைய பாஸ்டர் ராஜேஷ் அவர்கள் பம்பாய் போறார், சப்போர்ட் தானே? ஆமென். சோதரர் போகிற இடங்கள் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா பவுல் அப்போஸ்தலன் போனா எங்க போறாங்க எதிர்ப்பும் இருந்தது, ஆனாலும் சப்போர்ட்டும் இருந்தது. ஆமென். ஆக இந்த மோசே பிறக்கிறதுக்கு முன்னாலே யாரெல்லாம் டெலிவரி ஆகுறாங்களோ ஆண் பிள்ளை பிறந்தால் சாகடிச்சிருன்னு சொல்லி ராஜா உத்தரவு போட்டிருந்தான். ஆனால் அந்த நர்ஸுகள் என்ன செய்யறாங்க? சாகடிக்கல. நம் தேவன் மேல அவங்களுக்கு ஒரு பயம், பக்தி இருந்தது. உடனே இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஆம்பளை பிள்ளைங்கள்லாம் பிறந்துட்டாங்க. எங்க? இஸ்ரவேல் மக்கள், அடிமையா இருக்கக்கூடிய மக்கள், ஆம்பளை பிள்ளைகள் எல்லாம் பிறந்துட்டாங்க. ஆம்பளை பிள்ளைகள் எல்லாம் பிறந்த உடனே தேவன் நினைக்கிறார், இந்த பிள்ளைகள் எல்லாம் வளரட்டும்னு தேவனுடைய ஆசை. அந்த பார்வோன் சொல்லுகிறான், ஆண் பிள்ளைகளே உருவாகக்கூடாது. இது ஆஃப் பண்ணி, என்னுடைய ஃபேன் ஆஃப் பண்ணி, இதையும் ஆஃப் பண்ணி, போதும், சரியா போதும். அது இல்லாம இருந்தா கூட நல்லா இருக்கும் போல. ஆஃப் பண்ணிடலாமா? ஓகே ஓகே. பெட்ரோல் கொஞ்சோண்டு இருக்கும் போல. ஆஃப் பண்ணிருங்க அதை. ரைட். இந்த பார்வோன் ராஜா, கேக்குது, நல்லா கேக்குது போல. இந்த பார்வோன் ராஜா பிறக்கிறதுக்கு முன்னாலே ஆண் பிள்ளைகளை சாகடிக்க வேண்டும் என்று சட்டம் போட்டான். சாகடிக்க முடியல. அதற்கு பிறகு பிறந்துருச்சு ஆண் பிள்ளைகள்லாம். அதுக்கு பிறகு ஆண் பிள்ளைகள் எல்லாம் சாகடிக்கணும். எத்தனை வயசுக்கு உட்பட்ட ஆண் பிள்ளைகள்? 2 வயதுக்கு உட்பட்ட ஆண் பிள்ளைகள் எல்லாம் சாகடிக்க வேண்டும் என்று சட்டம் போட்டான். மோசே பிறந்துட்டான். 2 வயசுக்குள்ள சின்ன பையனாக்கிறான், பேபி பிறந்துட்டான். இப்போ இவனையும் சாகடிக்கணும் இல்லையா? மோசையும். உன்னையும் என்னையும் நம் தேவன் தாயின் கற்பத்திலே தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமென். மோசையும் தாயின் கற்பத்திலே தெரிந்து கொண்டிருக்கிறாரா? உலக தோற்றத்திற்கு முன்னாலேயே முன்குறித்து விட்டார் நம்ம எல்லாரையுமே. அப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கக்கூடிய மோசே, இந்த மோசையும் கொல்ல போறாங்க. உடனே மோசையுடைய அம்மா என்ன செஞ்சாங்க? எப்படி மகனை சாகடிக்கிறது? அவங்க ஐடியா. இது அவங்க ஐடியா இல்ல, இது தேவன் அவங்கள்ட்ட கொடுத்த ஐடியா. ஆமென். அவங்க ஐடியானா என்ன செஞ்சிருப்பாங்க? பத்திரமா வச்சிருப்பாங்க. அவங்க வருவான், பார்வோனுடைய ராணுவ வீரன் வருவான், வெட்டி போட்டுருவான் இல்ல. இவங்க ஐடியா பண்ணாங்க. இவங்க யாரு? இஸ்ரேல் ஸ்திரீ, வேதத்தை அறிந்தவள், வேதத்தை அறிந்த இஸ்ரேல் நாட்டு ஸ்திரீ. யாரு? மோசையுடைய அம்மா. அம்மாவால தான் பிள்ளைகள்லாம் நல்லா நல்லா வளரணுங்க. அம்மாவால தான். இப்ப அம்மா மாதிரிலாம் ரெட்சிப்புள்ள வந்துட்டீங்கல்ல. ரெட்சிப்புள்ள வராத போது அது வேற விஷயம். இப்ப அம்மா மாதிரிலாம் ரெட்சிப்புள்ள வந்துட்டீங்கன்னா
இனி அம்மாமாரால் தான் பிள்ளைகள்லாம் வளரணும். பிள்ளைகள் சரியா வளரலன்னா அம்மாக்கள் தான் பொறுப்பு, அப்பாக்கள் தான் பொறுப்பு. ஆமென். அதனால வேற யார் மேலேயும் பழி சொல்லி பிரயோஜனமே இல்லை. சரி, இப்போ உடனே இந்த அம்மா இந்த பையனை எப்படி சாகடிக்க கொடுக்கறதுன்னு கஷ்டமாயி போச்சு. இந்த அம்மா ராணி வீட்டில் வேலை செய்யறவங்க. ராணி வீட்டில் இந்த ராணி, உங்களுக்கு இந்த கதையெல்லாம் தெரிஞ்ச கதை. அந்த ஆத்துல குளிக்க போயிருக்கிறாங்க. குளிக்க போகும்போது இவங்க ஐடியா பாருங்க, இதெல்லாம் ஒரு பெரிய ஐடியா. இது தேவன் கொடுக்கிற ஐடியாங்க. இது மனுஷனுடைய ஐடியாவே கிடையாது. தேவன் மோசேயுடைய அம்மாவிடமும் மோசேயுடைய சகோதரியிடமும் தேவன் கொடுக்கிற ஐடியா. இதே போலதான் உங்களுக்கும் எனக்கும் நிறைய ஐடியா தேவன் கொடுப்பார், தெரியுமா? ரைட். அந்த ஐடியா படியே போனா வெற்றி தான். நீ சொந்த ஐடியா படி போனீங்கன்னா மரண வழிதான், தோல்விதான். ரைட். அந்த ஐடியா படி இவங்க என்ன செஞ்சாங்க, அவனுக்கு ஒரு இதுல ஒண்ணு போட்டு ஒரு நாணல் பெட்டி செஞ்சு அதுக்குள்ள வச்சு, நாணல் தான் என்ன தெரியுமா, ஃப்ரிட்ஜ் தெரியுமா உங்களுக்கு? ஃப்ரிட்ஜ் அது நாணல்லையே வீடு கட்டி வாழ்ந்து பாரு, குழு குழுன்னு இருக்கும். நாணலை விட கொஞ்சம் டவுன்வேர்டு தான் கீத்து மட்டை, தென்னை மட்டை. தென்னை மட்டைக்கும் மிஞ்சிறது நாணல். நாணலுக்கு பக்கத்தில் ஆற்றோர பகுதியில் போய் உட்காந்து பார்த்துருக்கீங்களா? எங்க ஊர்ல எல்லாம் ஆறு இருக்குது, நாணல் இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா அசிங்கமா இருக்கு அந்த இடமெல்லாம். அதனால அந்த இடத்துக்கு போக முடியாது, அது வேற விஷயம். சரி, இந்த நாணல் பெட்டி செஞ்சு ஃப்ரிட்ஜ் மாதிரி ஒன்று செஞ்சு, நோவாவுடைய பேழையும் ஃப்ரிட்ஜ் தான், தெரியுமா உங்களுக்கு? நோவாவுடைய பேழையும் ஃப்ரிட்ஜ் தான். உள்ளுக்குள்ள போய் கதவெல்லாம் சாத்திட்டு லைட்டே கிடையாம அப்படியே இருந்தா இருட்டா இருக்காது, ஃப்ரிட்ஜ் தான். இந்த பாரு, இப்போ இப்போ எப்படி இருக்குது நமக்கு? ஃபேன் இல்லை, ஒன்றும் இல்லை, கஷ்டமா இல்லை. இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா எப்படி வந்திருக்கும் நோவாவுடைய பேழை? ஏசி தான், கம்ப்ளீட் ஏசி தான், ஃப்ரிட்ஜ் தான். ஃப்ரிட்ஜ்னா என்னன்னு தெரியாத காலத்திலேயே தேவன் ஃப்ரிட்ஜை உருவாக்கி மனிதர்களுக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. உன்னையும் என்னையும் உண்டாக்கிற தேவன் உனக்கு என்ன தேவை என்று அவரே அறிந்து பெரிய காரியங்களை செய்கிற தேவன். இதெல்லாம் நமக்கு நம்ம 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 என்னமோ நினைச்சிட்டு இருக்கிறோம். விஜி அவங்க ஏதோ ஒரு ஊரு, சின்ன சேலம் பெரிய சேலம், இங்க அவங்க வந்திருக்கிறாங்கன்னு சொன்னா இது தேவனுடைய அனாதி தீர்மானம். இங்க ஒரு அவர் பேர் இயேசு. இயேசு ஒரு இயேசு அடியானா பாண்டிச்சேரியில இருந்து வந்திருக்கிறாரு. இது தேவனுடைய பெரிதான கிருபைப்பா. நம்மை பற்றி தேவன் பல திட்டங்களை வச்சிருக்கிறாரு. இதற்கு நீ செவி கொடுத்து அதுக்கு ஏற்றபடியே போனீன்னா உன்னுடைய வாழ்வு வெற்றி வாழ்வு. அது இல்லாம ஏன் இஷ்டப்படியே நான் போவேன்னு போயிட்டு இருந்த உன் வாழ்வு இன்னைக்கு சந்தோஷமா இருக்கலாம், வருங்காலம் அது மரண வழி, பாவ வழி, உலக வழி, தோல்வி வழி. ஆமாம். உடனே மோசைக்கு ஃப்ரிட்ஜுக்குள்ள உட்கார வச்சாச்சு. மோசைய உட்கார வச்சு தண்ணியில் அனுப்பிவிட்டா, ஜாலியா போயிட்டு இருக்காரு. அவருக்கு என்ன தெரியும், குழந்தைக்கு என்ன தெரியும்? ஒன்றும் தெரியாது அவருக்கு. ஆனாலும் இவங்களுக்கு எப்படி இருக்கும், அம்மாவுக்கு எப்படி இருக்கும்? துக்கு துக்கு துக்குன்னு இருக்கும், அப்படியே அடிச்சுக்கிட்டு இருக்கும். அந்த நேரமா அது தங்கச்சி சொல்றா, யாரா அவங்களுடைய சகோதரி மீரியாம் அக்கா சொல்றா, என்ன சொல்றா இவங்கள்ட்ட, ராணிகிட்ட, அவங்க ஒண்ணு போகுது பாரு பிடிக்கலாம் வா. உடனே போய் பிடிக்கிறாங்க. உள்ளுக்குள்ள பார்த்தா குழந்தை. அவளுக்கு பாவம் குழந்தை இல்லை ராணிக்கு. எப்படி சிச்சுவேஷனை உருவாக்குறாரு பாரு. எம்ஜிஆர் படத்துல இந்த வீரப்பனும் இவனும் என்னமோ சண்டை போட்டுட்டு இருப்பாங்க அந்த கதாநாயகி கூட. திடீர்னு எம்ஜிஆர் குதிப்பாரு. எங்க இருந்து குதிப்பாருன்னு தெரியாது நமக்கெல்லாம், ஏதோ குதிப்பாரு, அவ்வளவுதான் தெரியும் நமக்கு. ஏன் எதுக்கெல்லாம் தெரியாது பத்தியா. ஆனா நம் தேவன் அதுக்கு முன்னாலே எல்லாம் பிளான். இந்த அம்மாவுக்கு குழந்தை இல்லை, யாருக்கு? ராஜாத்திக்கு. குழந்தை இல்லாத அம்மா குளிக்க வர்றாங்க. குளிக்க வரும்போது அந்த அம்மாவுக்கு வேலைக்காரியா இவங்க இருக்கிறாங்க. இப்போ இந்த பெட்டி போகுது. இதெல்லாம் திங்க் பண்ணி பாருங்க. எல்லாம் நம் தேவன் உன்னுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் நடந்த கடந்த காரியங்களை சிந்தித்து பாருங்கள். இது தேவனுடைய அனாதி தீர்மானத்தின்படியே போய்கொண்டிருக்கிறது. இன்னும் அவருடைய தீர்மானத்திற்கு நீ விட்டு கொடுத்தால் இன்னும் நன்மைக்கு எதுவாகவே நடக்கும். நீ விட்டு கொடுக்காம உன்னுடைய இஷ்டப்படியே நீ போக ஆரம்பித்தால் இன்னும் அதிகமாய் தீமைகள் வந்து சேரும். தானா? என்னுடைய வாழ்க்கையில எல்லாம் அப்படித்தான் நினைக்கிறேன். நான் எங்கோ நான் பிறந்தேன், எங்கோ நான் வாழ்ந்தேன், எப்படியோ திரிந்தேன். ஆனாலும் என் தேவன் அழைத்தார், வந்தேன், அவரோடு பின்னாலே போய்கொண்டிருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கை மென்மேல் உயர்ந்து கொண்டே போகிறது. காரணம் என்ன? அவர் எனக்கு காட்டுகிற வழி. அந்த வழியிலே போய்கொண்டிருக்கிறேன். நான் எப்போ ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாலே என்னை சர்ச்சை ஆரம்பிக்க சொன்னாங்க. நான் அப்ப சொன்னேன், எனக்கு சர்ச்சை அழைப்பெல்லாம் கிடையாது. நாட்கள் ஓடிக்கொண்டே இருந்தது. ஆனால் தேவ திட்டம் இருக்கிறது போல் தெரிகிறது. ஆனால் தான் அதுக்கப்புறம் கடைசி நாட்களில் இப்ப பாருங்க ரிட்டையர்ட் ஆகிற ஸ்டேஜில் போய் நான் போய் ஒரு சர்ச்சை ஆரம்பிச்சேன்.
நான் ஆரம்பிச்சு இந்த சர்ச் ரிட்டையர்ட் ஆயிட்டேன்னா அதுக்கப்புறம் என்னத்த சர்ச் நடத்துறது? உடனே பார்த்தேன் 9 பாஸ்டர்களை உருவாக்கினேன். அல்லேலூயா, தேவனுடைய கிருபையினால. அதனால இந்த சர்ச் வீணாய் போகாது. 9 பாஸ்டர்கள் பார்த்துக் கொள்வார்கள். அல்லேலூயா. பார்த்துவாங்களா பார்த்துக்க மாட்டாங்களா? 1 2 9. அல்லேலூயா, 9 பேர் பார்த்துக்குவாங்க. ஆமென். ஆக தேவன் சில காரியங்கள் எல்லாம் தீர்மானத்தோடு செய்து கொண்டிருக்கிறார். காலம் நிறைவேறும் போது நடக்கும். அப்படித்தான் தீர்மானத்தோடு மோசேயை கண்டாரு. உடனே மோசையை வச்சாரு. உடனே இந்த அம்மா போனாங்க, எடுத்தாங்க, பார்த்தாங்க எபிரேயன் எப்படி இருப்பான்? கருப்பா இருப்பான், என்ன மாதிரி சவப்பா. அவனை போல அழகுள்ளவர்கள் உலகத்திலே ஒருத்தர் இல்லை. அதனாலதான் நம்ம விஜயுடைய பையனை ஜூன்னு சொல்லிட்டு இருக்கிறேன் தெரியுமா? எபிரேயன். ஸ்தோத்திரம், ரைட்டா? அதாவது அவங்க எல்லாம் ரொம்ப அழகா இருப்பாங்க. இப்போ இயேசு கிறிஸ்துவை பற்றி படம் எல்லாம் காட்டுறாங்க பத்தியில, படம் போடுறாங்க பத்தி தெரியுமா? அது உண்மையான படம் இல்லை, அது வேற. எவனோ ஒருத்தனுடைய படத்தை வரைஞ்சிருக்கான், ஆனால் அது கூட அழகா இருக்கு பத்தியா? ஆக எபிரேயர்கள் ரொம்ப அழகா இருப்பாங்க. அதுல எபிரேய ஸ்திரீகள் அதுக்கு மேல அழகு. ஆமென், ரைட். ஆனால் இந்த அழகுள்ள பையனை பார்த்த உடனே அந்த அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அப்பா ரொம்ப அழகா இருக்கானே, இவனை நம்ம பையனை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ராஜா கிட்ட சொல்லி ராஜாவும் ஒத்துக்கிட்டாரு. பாரு, தண்ணியில போன பையன் இவன், அழிந்து போகிறதுக்கு நிலையில் இருக்கிற பையன் இவன். இப்ப எங்க வந்துட்டான்? ராஜா வீட்டுக்கு வந்துட்டான். ஹல்லேலூயா. இப்ப ராஜா வீட்டுல பாலும் தேனும் சாப்பிட்டுட்டு இருக்காரு. இப்போ கூழு குடிச்சுக்கிட்டு இருந்த பையன் யாரு? மோசே. கூழு கூட கிடைக்காம தண்ணிக்குள்ள போய் சாக போன மோசே, தேவனுடைய திட்டம் என்ன? அவனை பெரிய ஆளாக்கணும். தேவனுடைய திட்டம் உன்னை பற்றியும் என்னை பற்றியும் பெரிய திட்டம் இருக்கு பிரதர். நீங்க ஏதோ நினைச்சாங்க, என்னால என்ன ஆகும் நினைக்காது. ஒரு காலத்துல நான் கூட அப்படித்தான் நினைச்சேன். திக்குவாயன், நான் பயங்கர திக்குவாயன். நான் சொல்லிட்டு உட்காந்துருக்காள். நான் பயங்கர திக்குவாயே. என்னாலும் ஆகும் என்று உணர்வு எனக்கு இருந்தது. அந்த காலத்துல அண்ணா சொல்லுவார், அது ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். உன்னாலும் முடியும் தம்பி அப்படிம்பார் கருணாநிதி. அப்போ விருகம்பாக்கத்துல மாநாடு. என்னையா இதெல்லாம் சொல்றாரு, நிறைய பேர் கோபமாயிருது. இது சொன்னால் மறக்காது என்பதற்காக சொல்லுகிறார். விருகம்பாக்கம் மாநாட்டில் அதுக்கு பணம் தேவை. அவங்களுக்கு 10 லட்ச ரூபா தேவை. 10 லட்ச ரூபா தேவை. யார் போய் கலெக்ட் பண்றது 10 லட்ச ரூபாய? அந்த காலத்துல 10 லட்ச ரூபா, இந்த காலத்துல 10 கோடி. ரைட். கலெக்ட் பண்றதுக்கு ஒரு பயிர் வாங்க மாட்டான். பெரிய பெரிய ஆளு நெடுஞ்செழியெல்லாம் இருந்தாரு, மதியழகெல்லாம் இருந்தாரு, சத்தியமுத்தெல்லாம் இருந்தாங்க, அன்பழகெல்லாம் இருந்தாரு, பெரிய பெரிய ஆட்கள் இருந்தாங்க. ஒரு பயிரும் முன்னுக்கு வரல. கருணாநிதி மாத்திரம் பித்தா முடிச்சுக்கிட்டு வரலாமா சொல்லலாமான்னு நினைச்சிட்டு இருக்காரு. உடனே அண்ணா பார்த்தாரு, உன்னால் முடியும் தம்பி, எழும்பு. சின்ன பையன் பார்த்தா ஸ்டைல் பெருவழி. அவரு பயங்கர ஸ்டைல். சின்ன கருணாநிதியை பார்த்துருக்கீங்களா? ஸ்டைல் பெருவழி. அவர் பயங்கரம். சென்டர்ல தான் இது போடுவார். எது கோடு போட்டு எல்லா ஆட்களுமே சென்டர்லயே கோடு போட்டு வில்லேஜில் இருக்கக்கூடிய ஸ்டைல் பெருவழி இருக்கிறாங்கல்ல வாலிபர்கள்லாம், எல்லாரும் அதே போலதான், அவரை போலதான் கூலிங் கிளாஸ் போட ஆரம்பிச்சது அவரை பார்த்துதான். இப்படி எல்லா ஆட்களும் பண்ண ஆரம்பிச்சாங்க. ரைட். இந்த ஆளை பார்த்தா 10 லட்சம் உன்னால் முடியும் தம்பினாரு. அழிந்து போகிற ஒரு மனுஷன் தலைவனாக இருக்கிறான். அவன் சொல்றதை நம்பி இந்த ஆளு போய் காரியங்கள்லாம் செஞ்சாரு. கிடைத்ததோ 12 லட்சம். 10 லட்சம் இல்ல 12 லட்சம். ஆக்சுவலா நிறைய லட்சம் கிடைச்சிருக்கும். அது வேற ரெக்கார்டு வேற ஆகுது, அது வேற விஷயம். ஆனா இவர்கிட்ட கொண்டாந்து கொடுத்து எத்தனை? 12 லட்சம். அப்பதான் சொன்னாரு, இது கருணாநிதி அல்ல, லட்சம். இதுக்கு என்ன பேரு? லட்சம். அவன் அதனால ஒரு சாதாரண தலைவன் சொன்னாவே நடக்குதுன்னா நம்ம அப்பா யாரு? எனது தலைவன் ஏசுராஜன். நமக்கு யார் தலைவன்? ஏசப்பா தான். அவர் சொன்னார் நடக்குமா நடக்காதா? நடக்கும். அவர் என்ன பிளான் வச்சிருக்காரோ கண்டிப்பாய் நடக்கும். அவ்வளவுதான். இப்போ ஏழ்மையில இருந்த மோசே இப்ப ராஜா வீட்டுக்கு வந்துட்டாரு. ராஜா வீட்டுல சாப்பாடு, ராஜா வீட்டுல தங்க தொட்டில். நினைக்கவே ஆச்சரியம் அல்ல. இப்போலாம் தங்க தொட்டில், தங்க தட்டு துமுனுக்கு வச்சிருப்பாங்க எல்லா வீட்லயும் இல்ல. அங்க எல்லாம் ராஜா வீட்டுல அப்படியே வச்சிருப்பான். பயங்கரமா இருந்திருக்கு. என்னன்னா பட்டு பீதாம்பரம் என்னென்னவோ. எகிப்தியனுக்கும் தமிழ்நாட்டுக்காரனுக்கும் அந்த காலத்திலே டிரான்சாக்சன் உண்டு வியாபாரத்துல. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ட்ரெஸ் தான் அவெல்லாம் உபயோகிச்சிருக்கான் அந்த காலத்திலேயே. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சாப்பாடு தான் அவனுக்கெல்லாம் ரொம்ப டேஸ்டா இருந்திருக்குது. அவன் அதனாலதான் நம்ம பேரெல்லாம் சாப்பாட்டு பிரியர்களாவே இருக்கிறான். என்னன்னு தெரியல. சரி, ரைட்டு. ஆக இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே மோசே வளர்றாரு. அவர் ஒரு முக்கியமான காரியத்தை உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. இந்த மோசையை காப்பாத்துறதுக்கு ஒரு ஆள் இருக்கணுமா இல்லையா?
ஒரு தாதி வேலைக்காரி இருக்கணுமே, அது யார் தெரியுமா வேலைக்காரி? அவங்க அம்மாவே வேலைக்காரி. இன்னும் அது தேவனுடைய தீர்மானம். பயங்கர பெரிய டைரக்டர் சினிமா எடுக்கிற மாதிரி இல்ல, அவங்க அம்மாவே தாதி. அப்ப என்ன அர்த்தம்? ராணி என்ன நினைச்சிருப்பா? மோசைக்கு பால் கொடுக்கறது அவங்க வீட்டு ஒட்டக பால். அந்த பால் என்னென்ன பாலோ தெரியாது எனக்கு, எல்லா பாலெல்லாம் தான் பிள்ளை கொடுப்பாங்கன்னு நினைச்சிருந்திருப்பா அவ. ஆனா ஆக்சுவலா அந்த பையன் எந்த பாலை குடிச்சான்? அம்மா பாலையே குடிச்சிட்டு இருக்கிறான். அல்லேலூயா, கொடுத்து வச்சவையா. தேவனுடைய பிள்ளைகளை, நம் தேவன் அவருடைய தீர்மானத்தின்படி எல்லா காரியத்தையும் விட்டு கொடுத்துக்கிட்டே போனோம்னா பெரிய காரியங்கள் நடக்கும். உடனே அம்மாவே சாப்பாடு, அம்மாவே பால் கொடுத்து வளர்த்து, அம்மாவே இஸ்ரவேலுடைய வேதங்களை பூரா சொல்லி கொடுத்துட்டா. சொல்லி கொடுத்துருப்பாளா இல்லையா? ராணி எப்போச்சும் விட்டு தானே பார்ப்பாங்க. காலையில் 1/2 மணி நேரம் வந்து பிள்ளையை பார்த்துட்டு போயிடுவாங்க, 1 மணி நேரம் பிள்ளையை பார்த்துட்டு போயிடுவாங்க. நம்ம வீடு மாதிரி ஒரே ரூமு ஒரே கிச்சன் இப்படியே இருக்குங்க. எல்லாரையும் பார்த்துட்டு உட்காந்துருக்கணும் 24 மணி நேரம். பெரிய தொல்லை பிடிச்ச வேலை. அப்படி இல்லை அங்கே எல்லாம். அவங்கெல்லாம் அங்கங்கே போயிடுவாங்க பிள்ளையை பார்க்கறதுக்கு. 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் வந்து பிள்ளையோட பேசிட்டு போயிடுவாங்க, அவ்வளோதான் முடிஞ்சுது. ஆனா இங்கே 24 மணி நேரம் இருக்கிறது யாரு? மோசையுடைய அம்மா, தாதி, இப்போ வேலைக்காரி. அப்போ அவங்க பூரா எல்லா சாஸ்திரங்களையும் கத்து கொடுத்துட்டாங்க. இவர் நம்ம சாஸ்திரமும் கத்துட்டாரு, எகிப்தியருடைய சாஸ்திரமும் அந்த ராணி சொல்லி கொடுத்து கத்துட்டாங்க. ஆக மோசே பெரிய ஆள் ஆயிட்டாரு. இப்போ பெரிய ஆள் ஆயிட்டாரா? ஆனாலும் மோசேக்கு மனசிலே ஒரு எண்ணம், நம்முடைய இஸ்ரவேல் மக்கள் அடிமைகளா இருக்கிறார்களே, இவனுக்கு தான் அடிமையா இருக்கிறாங்க. ரைட்டா? ராஜாவுக்கு தானே அடிமையா இருக்கிறாங்க. இப்போ அந்த ராஜா செத்து போயிட்டாருன்னா அடுத்தபடி ராஜா யாரு? மோசே தான் ராஜா. அந்த லெவலுக்கு கொண்டாரு மோசே. ஆமென். ஆனாலும் இவருக்கு நம்ம மக்கள் இப்படி இருக்கிறாங்களே, அடிமையா இருக்கிறாங்களே, எண்ணம் அவருக்கு வந்துருச்சு. நல்ல எண்ணமா இல்லையா? நல்ல எண்ணம் தானே. நம்ம மக்கள் அடிமையா இருக்காங்களே, வருத்தம். ஒரு நாள் என்ன செஞ்சாரு? நம்ம மக்களை பார்க்க போலான்ட்டு கிளம்பி வந்தார். அதான் இன்னைக்கு நீங்க படிச்சீங்க வேத பாடம். வந்தீங்களா? வந்தாரா? வந்தான்னா பார்த்தாரு. பார்த்தா எகிப்தியன் இருக்கிறான், நம்ம ஆளு இஸ்ரவேல் நிற்கிறான். 2 பேத்துக்குள்ள சண்டை வந்து என்ன செஞ்சான் தெரியுமா? பயங்கரம். வாசிங்களா அதை கொஞ்சம்? அதை வாசிச்சா தான் நல்லா நமக்கு படி. யாத்திராகமம் 13ஆம் வசனம். சகோதரங்கிற உணர்வு இருக்குங்க. நிறைய பசங்க பெரிய ஆள் ஆயிட்டான்னா வீட்டை மதிக்க மாட்டான், ஊரை மதிக்க மாட்டான், சபையை மதிக்க மாட்டான், யாரையும் மதிக்க மாட்டான். ஆமாம். இப்ப நம்ம ராஜேஷ் பிரதர் பாம்பேக்கு போறாரு. விடுதலை கிறிஸ்டியன் சபையை நினைச்சிட்டு இருப்பாரா? மோசே நினைச்சிட்டே இருக்கிறான். பெரியவனான காலத்திலே அவன் தன் சகோதரிடத்தில் போய், அவனுக்கு ஒரு உணர்வு வருது பாரு, அடிமையா இருக்கிற மக்களை போய் பார்க்க போறான். அவர்கள் சுமை நான் ராஜா, என் தம்பி என் அண்ணெல்லாம் சுமை சுமக்கிறானே. அடிக்கிறான். இஸ்ரவேலனை ஒரு எகிப்தியன் அடிக்கிறான். அடிக்கிறத கண்டோன்னே இவனுக்கு அப்படியே பொங்கி எழுந்தது. பயங்கர கோபம் ஆயிடுச்சு. ஒன்னா வந்தார். வந்தோடனே என்ன செஞ்சாரு தெரியுமா? அங்கும் இங்கும் பார்த்து குற்றம் செய்யும் போது நம்ம ஆட்கள்லாம் அங்கிட்டு இங்கிட்டு பார்ப்பான், யாராச்சும் இருக்குதா? குற்றம் செய்யும் போது, பாவம் செய்யும் போது, ஒருத்தர் இல்லாத போது பாவம் செய்யணும்னு நினைக்கிறான் நம்ம ஆளு. சரிதானா? ஆனா அங்க ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கிறாருன்னு அவனுக்கு தெரியல. ஒருத்தர் இல்லாத போது நிறைய பேர் என்ன செய்வான்? கதவை சாத்திடுவான், அல்லது அங்கிட்டு எல்லாம் மறைஞ்சிருவான், ஒளிஞ்சிட்டுருவான். அப்படித்தான் காரியங்களை செய்வான். ரைட். அங்கும் இங்கும் பார்த்து இங்கிட்டு பாக்குறாரு, எல்லாம் பார்த்துட்டு ஒருவரும் இல்லை என்று அறிந்து கொலைகார மோசே பாரு, கொலைகார பையன், விபச்சாரக்காரன், திருட்டு பையன், பொய்காரன், இப்படி ஆட்களை தான் கிறிஸ்துக்குள்ள கூப்பிடுறாரு கர்த்தர். சரிதானம்மா? அப்படி ஆட்கள் தான் வரணும் கிறிஸ்துக்குள்ள. ஆமான். கொலைகார மோசே பெரிய ஆடு. அல்லேலூயா. சரி, அவன் என்ன செஞ்சானா? அவனை மணலிலே புதைத்து போட்டான். வெட்டி அவரே அடக்காராதனை பண்ணிட்டாரு. அவரே ஒருத்தருக்கு தெரியாம மணலிலே புதைத்து போட்டான். அந்த ஊர்ல பழக்கம் இல்லை போல. இந்த காலத்துல புதைச்சான்னா திரும்ப தோண்டி எடுத்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணிடுவாங்க. அந்த விஷயம் மோசைக்கு தெரியல. இந்த காலத்துல என்ன செய்யறான் தெரியுமா? தீ வச்சு கொளுத்திடுறான். தெரியுமா உங்களுக்கு? கொலை பண்ணி கொளுத்திடுறாங்க. ஆமா. மோசைக்கு அந்த விஷயம் தெரியல. ஏதோ கொஞ்சம் ஐடியா தெரியுது.
சாவடிச்செல்லாம் ஐடியா தெரியுது. இது அவனுடைய சொந்த அறிவு. அதான் நான் இப்ப சொல்ல வர்றது. அவனுடைய சகோதரனை இன்னொருத்தன் அடிக்கிறான்னு உடனே அவனுக்கு ஒரு உணர்வு வருகிறது, உணர்ச்சி வருகிறது, கோபம் வருகிறது. ரைட்டு, அதுவும் சொந்த அறிவின்படி வருகிறது. தேவன் ஒரு நாளைக்கு இந்த மக்களுக்கு விடுதலை கொடுப்பார் என்று அவர் புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறாரா? ஒரு நாள் விடுதலை கண்டிப்பாய் கிடைக்குமா? அப்ப கிடைக்கிறதுக்கு முன்னாலேயே இவன் தன்னுடைய காரியத்தை செய்ய ஆரம்பிக்கிறானே, அது இவனுக்கு செம்மையாய் தெரிகிறது. முடிவு என்ன? எகிப்தியனை சாவடிச்சிட்டானா, மண்ணுக்குள்ள போட்டு புதைச்சிட்டானா, ஜாலியா போயிட்டு அடுத்த அப்படி என்னவா அடுத்த நாள் இப்ப ஜாலியா ஒருத்தருக்கும் தெரியாது நினைச்சுக்கிட்டான். நம்மளால அப்படித்தான் நிறைய தப்பு தண்டா பண்ணிடுறது, ஒருத்தருக்கும் தெரியாதுன்னு நினைச்சுக்கிறது. கஸ்தூரிபாய் அடிக்கடி சொல்லுவாங்க, நீங்களாம் ஒருத்தருக்கும் தெரியாது நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? எல்லாரையும் பார்த்து சொல்லுவாங்க, நாங்களாம் கடவுளுடைய தீர்க்கதரிசி, எங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும் அப்படிப்பாங்க அடிக்கடி. ஸ்தோத்திரம். இவன் ஒருத்தருக்கும் தெரியாது நினைச்சுக்கிட்டே மறுநாள் வருகிறான். இவனுடைய அண்ணன் தம்பியே 2 பேர் சண்டை போட்டு இருக்கிறான். ஏயா இப்படி அடிக்கிற? என்னையா உன் ஃப்ரெண்டே அடிக்கிற? என்னையா அது? நேத்து தான் உன்னுடைய எதிரி உங்களை அடிச்சான். அந்த 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 விஷயத்தை சொல்ல. அப்போ இருந்து எத்தனை பேரு? அப்போ கொலை செய்யும் போது மோசே, எகிப்தியன், இஸ்ரேலன் 3 பேர் தான். ரைட்டா? எகிப்தியனை கொண்டு போட்டாங்க, முடிஞ்சு போச்சு. ரைட். அந்த ஒருத்தன் இஸ்ரேலன் ஜாலியா ஓடி இருப்பான். ரைட், முடிஞ்சது. இந்த ஓடுற பையன் என்ன பண்ணாங்கிறத பாருங்களேன் இப்போ. சரி, இப்போ பாருங்களேன், வாசிங்க. யார் யார்? நீ வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குற எங்களுக்கு? நீ யார்? இன்னும் உனக்கு ராஜா பட்டம் கொடுக்கல, ஒண்ணு கொடுக்கல, இளவரசன், நீ சின்ன பையன், நீ என்ன எங்களை வந்து பேசிட்டு இருக்கிற? யாரு சொல்றது? இவனுக்கு எப்படியா தெரிஞ்சு? இவனுக்கு எப்படி தெரிஞ்சது? நீ எகிப்தியனை கொன்று போட்டது போல எங்களையும் கொன்று என்னையும் கொன்று போட நினைக்கிறாயோ? பாரு, நம்மால் இருக்கிறான் பாரு கிறிஸ்தவன், மோசமான கிறிஸ்தவங்க. ஒரு தப்பு தண்டா நியூஸ் கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோ, தினத்தந்தி மாதிரி அப்படியே போய் எல்லாத்துக்கிட்டையும் போய் சொல்லிடுவான். அந்த ஒரு பையன் சொல்லி எத்தனை பேருக்கு சொல்லியிருப்பான் பாருங்க. சொல்லி கடைசியில் இந்த பையனுக்கும் தெரிஞ்சிச்சு. இதை கேட்ட உடனே மோசே என்ன நினைச்சிட்டாரு? போச்சுடா, காரியம் வெளிப்பட்டுருச்சுப்பா, இது பெரிய தொல்லை. இது எது வரைக்கும் போயிடுச்சான்? பாத்தியா, நமக்கு விரோதமாய் ராஜாக்கள் மத்தியிலும் எழும்புகிறவன் நம்மால் தான் எழும்புவான். ராஜாக்கள் மத்தியிலும் போய் சொன்னவன் யாரு? நம்மால தான் இருந்திருக்கணும். மோசே வரைக்கும் போயிடுச்சு இந்த நியூஸ். அப்புறம் பார்வோன் வரைக்கும் போய்விட்டது. அவர் அங்க பிளான் பண்ணிட்டாரு, இந்த மோசையை சாவடிச்சிருந்தியா யாரு? ராஜா. அப்ப அவனுக்கு பாருங்க இன உணர்வு இருக்கு பத்தியா ராஜாவுக்கு. மகனாய் வச்சிருந்தான் எத்தனை நாளா, இளவரசனாய் வைத்திருந்தான், வரக்கூடிய ராஜாவாய் நினைத்து வைத்திருந்தான். ஆனாலும் இவன் எகிப்தியன் என்று தெரிந்தவுடனே, இவன் எபிரேன் என்று தெரிந்தவுடனே, எகிப்தியனை கொன்று விட்டானே என்ற உடனே இன உணர்வு வருகிறது. ஒரு கிறிஸ்தவனுக்கு இன உணர்வு வர மாட்டேங்குதுங்க. கிறிஸ்தவனை பத்தி புகார் சொல்லிட்டு அலைகிறான். சரிதானா? ஆமான்றாங்க ஐயா. அப்போ இவங்களே சொல்றாங்க போல தெரியுது நம்ம ஆட்களே. சரி, ரைட், சொல்லிட்டு இருக்கிறான். ரைட், வாசிங்கம்மா. தப்பி ஓடி பாருங்க, மோசேக்கு செம்மையாய் தோன்றிய வழி இருந்தது, அதன் முடிவோ மரண வழிகள். இப்ப எங்க போறாரு? ராஜாவுக்கு பயந்துகிட்டாரு, ஓடி போறாரு, மீதியான் தேசத்துக்கு போறாரு. அங்க போய் என்ன வேலையா? இல்ல, அது அப்புறம் கதையெல்லாம் படிச்சுட்டு இருக்கலாம். அங்க போய் என்ன வேலை? ஆடு. அரசனா இருந்தவன் ஆடு மேய்க்கிறவன் ஆயிட்டான். பெர்க்மான்ஸுக்கு இந்த வசனம் தெரியல. அரசனாய் இருக்க வேண்டியவன், அரசனாய் ஆக வேண்டியவன், இளவரசனாய் இருந்தவன் இப்ப என்ன ஆச்சு? அவனுடைய நிலை ஆட்டுக்குட்டி மேய்க்கிறான். இவன் எவ்வளவு பெரிய ராணியை கல்யாணம் முடிக்க வேண்டியிருக்கும் இருக்குமா? இன்னொரு நாட்டு பட்டத்து இளவரசியே கல்யாணம் முடிக்க வேண்டிய சூழ்நிலைகள்லாம் வரும். நிலைமை என்னாச்சு? கடைசியில் ஆட்டுக்குட்டி மேய்க்கிறாரு. ஆட்டுக்குட்டி மேய்ச்சிக்கிட்டே அங்க ஒரு பொம்பளைய கல்யாணம் முடிச்சிட்டாரு. அங்க எத்தனை வருஷம் ஆட்டுக்குட்டி மேய்ச்சாராம்? 40 வருஷம் ஆட்டுக்குட்டி மேய்க்கிறான். தேவையாப்பா இது?
மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அதனுடைய முடிவோ மரண வழிகள். ஜாக்கிரதை. 40 வருஷம் ஆட்டுக்குட்டி மேய்க்கிறான். அதுக்கப்புறம் ஊழியத்துக்கு வான்னு கூப்பிடுறாரு. அவரு கூப்பிடுறாரா? வந்தான். வந்த உடனே அடுத்த 40 வருஷம் என்ன வேலை? வானாந்தரத்தில் ஊர் சுத்துற வேலை. நிலைமை பாரு. ராஜாவா இருக்க வேண்டிய ஆளு இவன் மாத்திரம் ராஜாவாவே இருந்திருந்தான்னா சரித்திரம் எப்படி மாறி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அதை கொஞ்சம். இவன் மாத்திரம் இஸ்ரவேலன் எகிப்தியன் ராஜாவாய் மாறி இருந்தால் யூதர்களுடைய அடிமைத்தனம் எப்படி மாறி இருக்கும் என்று யோசிச்சு பாருங்க. அப்ப தேவன் பல திட்டங்களை வச்சிருக்கிறாரு. ஆனால் நீ உன்னுடைய இஷ்டப்படியே போயிட்டு இருந்தீன்னா அவருடைய நிலைமை மோசமாயிரும். அமேன், அமேன். பாருங்க, இவர்கள் எல்லாம் ஒண்ணுமில்லை, சாதாரண ஆளு. மோசையும் மோசையுடைய அம்மா, மோசையுடைய சகோதரி எல்லாருமே. ஆனா இவங்களுக்கு ராஜா வீட்டு சாப்பாடு, ராஜா வீட்டு மெத்த, ராஜா வீட்டு காரியங்கள் எல்லாம். பாருங்க, பாவிகளின் சொத்து நீதிமானுக்கு. பாவிகளின் சொத்து எதுக்கு? பக்கத்து வீட்டுக்காரன் பணக்காரனா இருந்தானே கவலைப்படாத, நல்லது உனக்கு. அவன் பாவிகளின் சொத்து நீதிமானுக்கு தான். ஆனால நீ எதை பத்தியும் கவலை வேண்டாம். கர்த்தர் சொல்லி இருக்கிறாருப்பா, அவனுடைய வழிப்படியே போ, உனக்கு கண்டிப்பா சொத்தெல்லாம் வந்துகிட்டே இருக்கும். அமேன். பேச மாட்டேங்கிறீங்க ஒருத்தரும். வசனம் சொல்லுதுப்பா, வசனத்தையே நம்ப மாட்டேங்கிறீங்களே நீங்க. உங்களுக்கு தெரியுமா, கானான் தேசம், கானான் தேசம் கூட்டி போனார் அவரு தேவனு. அவங்களெல்லாம் 400 வருஷம் அடிமைகளாக இருந்தார்கள். கானான் தேசத்துக்குள்ள போனா, பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம். அங்க போய் இவன் புதுசா அப்பதான் வீடெல்லாம் கட்டினானா, இவன் புதுசா திராட்சை தோட்டம்லாம் நட்டானா, ஏற்கனவே அங்க இருக்குது பாலும் தேனும் ஓடுகிறது. இவன் வர்றதுக்கு முன்னாலேயே கர்த்தர் அங்க ரெடியா வச்சிருக்காரு. அந்த பாவிகளுடைய சொத்து இந்த நீதிமான்களுக்கு. அவன் எப்பவும் பிளான் பண்ணி தான் வச்சிருப்பாரு. கவலையே படாதீங்க, சரிதானே? அதனால பம்பாய்க்கு போறவர் கவலைப்பட வேண்டாம். பாவிகளின் சொத்து நீதிமானுக்கு. ஆமாம். இப்படி போட்ட விசுவாசத்தோடு போகணும் நீங்க எல்லாருமே. எங்க போனாலும் சரி, அங்க பாவிகளுடைய சொத்து சொத்தா இருக்குது, நிறைய இருக்குது. எல்லாம் எதுக்கு? எனக்கு. முதல்ல நீ நீதிமானு தெரியணுமே. நான் பாவின்னு சொல்லிட்டு தான் உனக்கு ஒண்ணும் கிடைக்காது. ரைட். அதனால நீ மனிதன் அல்ல, நீ மனிதனாய் இருந்தவன் தேவனுடைய மனுஷனாய் மாறி இருக்கிறாய். நீ நீதிமான். உனக்கு மனிதனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழி. ஆனால் தேவனுடைய மனுஷனாய் உனக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி இந்த வேத வசனத்தின் வழிதான். இதன் வழியே நீ போனால் உனக்கு எல்லாம் செம்மையாய் நடக்கும். இன்னும் ஒரே ஒரு காரியம் மாத்திரம் சொல்றேன். ரெபேக்காள் என்ற ஒரு சகோதரி இருந்தார்கள். இங்க யாரும் ரெபேக்காள் இல்லையா? ரெபேக்காள் என்ற ஒரு சகோதரி இருந்தாங்களா? யாருடைய மனைவி? இதெல்லாம் கேட்கிறீங்க, பைபிள் காலேஜ் எல்லாம் முடிஞ்சிச்சுன்றாங்க. ஈசாக்குடைய மனைவி. ரைட். அவங்களுக்கு குழந்தை உண்டாயிடுச்சு. வயிற்றுல குழந்தை இருக்கும்போது உள்ளுக்குள்ளேயே டொமட்டமன் சத்தம். வயிற்றுக்குள்ளேயே வயிறு வலிக்குது. என்னடா வலிக்குது, என்ன கஷ்டம் சொல்லி டொமட்டமா சத்தம் உள்ளுக்குள்ளே நடக்குது. அது பிரெக்னன்ட் ஆக்குறவங்களுக்கு டொமட்டமா, இன்னொரு கோஷ்டிக்கு டொமட்டமா. அது வேற. புரியுதா? புரியல உங்களுக்கு? என்ன பண்ணுறது? புரியுதா இல்லையா? புரியல. ஐயோ, இன்னொரு கோஷ்டிகளுக்கும் வயிற்றுல கடன்னு கேட்குமே. உங்களுக்கு எல்லாம் வரல முந்தியெல்லாம்? என்னங்க? சரி, டைஜஷன் ப்ராப்ளம் அப்படி சொன்னாதான் தெரியல. புரிஞ்சிருச்சு அவருக்கு இப்போ. ரைட். இவங்களுக்கு வயிற்றுல டெலிவரி டயத்தில் ப்ராப்ளம். ரைட். டம சத்தம். என்னடா சத்தம்? கர்த்தர் இதெல்லாம் ஜோம் பண்ணிட்டு இருக்காங்க. கர்த்தர் சொல்றாரு, நீ ஒன்றும் கவலைப்படாது, உனக்குள்ள 2 பேரும் இருக்காங்க. உனக்குள்ள எத்தனை பேர் இருக்கிறான்? 2 பேர் இருக்கிறான். அவன் தான் ஒருத்தருக்கு சண்டை. இந்த பயிலுவ பாரு, வயிற்றுக்குள்ள இருக்கும் போது சண்டை போடுற பயிலுவா. பயங்கரமான பசங்க தான் போல தெரியுது 2 பேர். யாரு? ஏசா யாக்கோபு 2 பேர் சண்டை போடுறான். இல்ல பாரு, அண்ணன் ஒருத்தன் தம்பி இருக்கானே. சரி, அண்ணக்காரன் தம்பிக்கு கீழ்ப்படிந்து அடிமையாய் இருப்பான், கவலைப்படாது நீ சொல்லிட்டாங்க. யார் சொன்னது? தம்பி தான் பெரிய ஆளா இருப்பான், அண்ணக்காரன் டவுனா இருப்பான், தம்பிக்கு தான் எல்லா ஆசீர்வாதங்களும் உண்டுன்னு கர்த்தர் சொல்லிட்டாரு. முந்திய டொமட்டமா சத்தம் கேட்கும் போதே சொல்லிட்டார். உன்னை இந்த அம்மா அதையே நினைச்சிட்டு உட்காந்துருக்காங்க. ரைட்டா? சூழ்நிலைகள் மாறிக்கொண்டது, காலங்கள் போயிட்டே இருக்காங்க. போயிட்டே இருக்கும்போது அவங்க அப்பாவுக்கு ஈசாக்குக்கு அதாவது 2 பசங்களும் பிறந்துட்டாங்க. பிறந்த பிற்பாடு அப்பாவுக்கு கண்ணு தெரியல. அப்பாவுக்கு பாருங்க, வயசான காலத்துல எல்லாம் சில ஆசைகள்லாம் இருக்கும். அது சாப்பிடலாமா, இது சாப்பிடலாமான்னு ஆசை இருக்கும். இருக்குமா இருக்காதா? ஐயா? இருக்கும். பத்தியில எங்களை மாதிரி ஆக்கிட்ட தான் கேட்க முடியும், உங்கள்கிட்ட எல்லாம் கேட்க முடியுமா? சரி,
ஆக ஆசைகள் இருக்கு. அவன் கேட்குறான், நல்ல ஒரு கறி சாப்பிடணும், போய் போய் வேட்டையாடி போய் அடிச்சு பிடிச்சி கொண்டு வாடா, எனக்கு கொஞ்சம் நல்ல சாப்பாடு கொடுறான்றாரு. யார்கிட்ட? ஏசாக்கிட்ட. ஏசாங்கிறவன் தான் வேட்டையாடுறதுல கில்லாடி அவர். ரைட். உடனே நீ போய் கொடுத்துட்டு வா, கடைசி நாள் இது, இப்போ நான் உன்னை ஆசீர்வதித்து விடுகிறேன். அப்பா யாரை ஆசீர்வதிக்கிறாரோ அவனுக்கு ஆசீர்வாதம் டக்குன்னு கிடைச்சிடும். ரைட். அதே போல் அப்பா யார் அஃபிடவிட் எழுதி வைக்கிறாரோ, உயில் எழுதி வைக்கிறாரோ அவனுக்கு தானே சொத்து. அந்த மாதிரி அந்த கேஸ் ஆசீர்வாதம் கொடுத்துட்றேன் அப்படின்னாரு. ஓகேன்ட்டு கிளம்பிட்டாங்க. இந்த நியூஸை அம்மா காரி கட்டிட்டு இருக்கிறா. யாரு? எங்கே போனாலும் பொம்பளைங்க ப்ராப்ளம் தான் எல்லா இடத்துலையும் அது. உடனே அம்மா காரி கேட்டுட்டு இருந்த உடனே அவன் என்ன ஐடியா பண்ணிட்டான், இவன் போய் வேட்டையாடி கொண்டு வந்து சமைச்சு கொடுத்துருவான், அவனுக்கு ஆசீர்வாதம் போயிடும். ஆனால் தேவன் சொல்லிக்கிறாரு, தம்பிக்கு தானே ஆசீர்வாதம் இருக்காரு, யாக்கோபுக்கு தானே ஆசீர்வாதம் இருக்காரு. அப்போ தம்பிக்கு கிடைக்காம அண்ணனுக்கு கிடைச்சிருதே, இது தப்பல்லவா? தம்பிக்கு தானே கிடைக்கணும். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி இது. ரைட்டு தானே? தம்பிக்கு தானே கிடைக்கணுங்கிறது கரெக்டு. இது ஓ முயற்சியில கிடைக்க கூடாது, கர்த்தருடைய முயற்சியில கிடைக்கணும், அவரே கொடுக்கணும். மனிதனுக்கு செம்மையாய் தோன்றுகிறது பரவாயில்ல, தம்பிக்கு தான் ஆசீர்வாதம் கிடைக்கணும், கரெக்டு. அதற்காக வெயிட் பண்ணல நீ. உடனே அவன் என்ன செஞ்சா தெரியுமா? தம்பியை கூப்பிட்டான். வாடா யாக்கோபு, இப்படி எல்லாம் நிலைமை இருக்குது, நான் உனக்கு சமைச்சு தாரேன். ஆனால் யாக்கோபு நல்ல பையன்தான், நான் போக மாட்டேன்ட்டான் முதல்ல. அண்ணக்காரனை பற்றி அவனுக்கு தெரியுமா? அண்ணக்காரன் எத்தனை ட்ரிப்பு அடி வாங்கினவனுக்கு தெரியலையே. சரி, அதனால் நானும் போக மாட்டான். நான் இல்லை இல்லை போ நீன்னு ஐடியாலாம் கொடுத்து நல்லா சமைச்சு பாரு. நிறைய பேருக்கு தன்னுடைய பொண்டாட்டி கையிலேயே சாப்பிட்டுட்டு இருப்பான். பொண்டாட்டி சாப்பாட்டையே இது அடுத்தவங்க சாப்பாடுன்னு சொல்லி கொடு, டேஸ்டா இருக்கும் அவனுக்கு. அப்படி மைண்ட் மாறிடுதுயா. ஆக மைண்டுக்கு ஏற்றபடிதான் டேஸ்ட். பாத்தியா, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து, அப்போ மைண்டுக்கு ஏற்றபடிதான் டேஸ்ட் எல்லாம் வருது. அது உண்மைங்க, உண்மையிலேயே. இப்போ சமைச்சு கொடுக்கறது யாரு? ஆமா, ஒய்ஃப் தான். சமைச்சு பையன்கிட்ட கொடுத்து கொண்டு போய் கொடு, அவர் சாப்பிட்டேன். சாப்பிட்டோன்னா அவருக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கு. பாத்தியா, இது பையன் அண்ணக்காரன் சமைச்சு கொண்டாட்டான்னு நினச்சிக்கிட்டு ஜாலியாக வச்சுட்டாங்க. சாப்பிட்டாரு. சாப்பிட்டோன்னே வாடான்னு சொல்லி கூப்பிட்டு அவனுக்கு ஆசீர்வாதம் கொடுத்தாச்சு, முடிஞ்சுது. ரெண்டாவது யார் வர்றான்? அண்ணக்காரன் வரான். அவர் பயங்கரமாக சமைச்சு கொண்டு வர்றாரு. ஏசா சமைச்சு கொண்டு வந்து அப்பான்றான். மகனே அப்படின்றாரு இவரு. அப்பா உனக்கு நான் கொண்டு வந்திருக்கிறேன். அடா பாவி, இப்போ தான்டா நான் சாப்பிட்டு முடிச்சேன், ஆசீர்வாதம் தான் போட்டேன், நீ தானடா. இல்லை நான் இல்லை. அப்போ அந்த பையன் மாத்திட்டான். அது ஒரு வார்த்தை சொல்கிறான் பாருங்க. நான் இன்னைக்கு படித்தேன், அது ரொம்ப எனக்கு நல்லா இருந்துச்சு. என்னது எது தெரியுமா? இது போல 2 முறை என்னை ஏமாற்றி விட்டானே, அப்பா கிட்டே சொல்றான். ஆக அண்ணன் தம்பி எல்லாம் ஏமாத்துறதுல கில்லாடிகள் போல தெரியுது. என்னமா? வாசிங்க. யாக்கோபுன்னு பேர் வச்சிருக்கிறியா? அப்பா சரியாத்தான் வச்சிருக்கிற நீ. அப்பான்ட்ட சொல்றான், எத்தனை ஏமாத்துக்காரன், சரியாத்தான் வச்சிருக்கிற. இதோட 2 தரம் மோசம் போக்கினான். இப்ப பாருங்க, ஒரு கேள்வி வருது, பைபிள் காலேஜ் கேள்வி. இதோட 2 தரம், இதையும் சேர்த்து 2 ட்ரிப். இயேசுவோட எத்தனை பேர் சிறுவையில் இருந்தாங்க? 3 பேர். ஸ்தோத்திரம். நிறைய காரியங்கள் புரிஞ்சுக்கணும். ரைட். அப்போ இதோட 2 தரம், ஏற்கனவே ஒரு ட்ரிப்பு, இது ஒரு ட்ரிப்பு, 2 ட்ரிப்பு. ரைட்டா? ரைட். இதோட 2 தரம் என்னை ஏமாத்தி இருக்கிறான். அப்பாவுக்கு எப்படி இருக்கும்? கஷ்டமா இருக்கு, என்னடா செய்யறது. சரி, ஏதோ கொஞ்சம் நான் தர்றேன்னு சொல்லி கொஞ்சம் ஏதோ கொடுக்குறேன்னு சொல்றாரு. உடனே ஏசாவுக்கு பயங்கர கோபம். அப்பா சாப்பிட்ற நிலை. அதுலயும் ஒரு பாயிண்ட் சொல்றான் பாத்தியா ஏசா வெரி குட் மேனுங்க. நீங்க எல்லாம் நினைச்சிருக்கிறீங்க கெட்ட பயிரோட இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க. அவங்களுக்குள்ளும் சில நல்ல உள்ளங்கள் உண்டு. அப்பா சாக போறாருன்னு அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால அப்பாவுடைய துக்க நாட்கள் முடிஞ்ச பிற்பாடு யாக்கோபை கொல்ல போறேன். ஐடியா பத்தியா? ஆக துக்க நாட்கள் போது எல்லாம் செய்யக்கூடாது. நானு துக்க நாட்கள் முடிஞ்ச வசனம் இருக்கா? வாசிங்க அதை. யாக்கோபை தன் தகப்பன் ஆசீர்வதித்த நிமித்தம் ஏசா யாக்கோபை பகைத்து என் தகப்பனுக்காக துக்கிக்கும் நாட்கள் சீக்கிரமாய் வரும். சீக்கிரமா எங்க அப்பன் ஜாவ போறான். நல்லா தெரிஞ்சிச்சு அவனுக்கு. அப்பொழுது என் சகோதரனாகிய யாக்கோபை கொண்டு போடுவேன், அதுக்கு பிறகுதான் கொல்லு வேண்டாம். உடனே இந்த அம்மா ஐடியா பண்ணிட்டாங்க. எப்பா உங்க அண்ணன் ரொம்ப கோபமா இருக்கிறான். சரிதான், நல்ல ஐடியா தானே. கோபமா இருக்கான், உடனே அவன் கொண்டு போட்டுருவான். நல்ல ஐடியா தானே. அதனால நீ ஓடிப்போ. எங்க ஓடணுமா? மாமா வீட்டுக்கு ஓடிப்போ. தேவையாது மாமா வீட்டுக்கு. மாமா வீட்டுல பொண்ணு இருக்குது.
பொண்ணு இருக்கிற வீட்டுக்கு போலாமா? ஏன் மாமா வீட்டுக்கு அனுப்புறேன்னு இவன் கேட்கறான், ஈசா கேட்கறான். ஏன் மாமா வீட்டுக்கெல்லாம் அனுப்பணும், அனுப்பக்கூடாதுன்றான். அப்போ இவ சொல்றா, இங்கெல்லாம் பொண்ணு எடுத்தா இதெல்லாம் புறஜாதி பொண்ணுங்கள், அந்நிய நுகங்கள், இங்கெல்லாம் எடுக்கக்கூடாது பொண்ணு. அங்க போய் என்னுடைய சகோதரன் வீட்டில் பொண்ணு எடுத்தா தான் நல்லது. உடனே ஈசாக்கு ஆமா ஆமான்ட்டாரு. அவருக்கு அவங்க அனுத்தரில் சாக போற நேரம் பொண்டாடி சொல்றது கேட்டு உட்காந்து கொண்டுதான் அவர் வேலை. என்ன என்ன செய்யறது அவரு? உடனே பாரு, இது மனித அறிவுப்படி சரிதானே? இங்க இருந்தா அந்நிய நுக பெண்களை கல்யாணம் முடிச்சிருவான், அதனால அங்க போட்டும். மனிதனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிதான் இது. ஆனால் அவனுடைய முடிவு என்ன தெரியுமா? இவன் நேரா மாமா வீட்டுக்கு பயத்தினாலே ஓடினான். அங்க போன உடனே அங்கே ஆட்டுக்குடி மேய்க்கிற வேலை. ஆட்டுக்குடி மேய்க்கிறான். எத்தனை வருஷங்க? 21 வருஷம். 21 வருஷங்கள் ஆட்டுக்குடி மேய்க்கிறான். மேய்ச்சு எத்தனை பொண்டாடி கட்டினா? பொண்டாடி கட்டுறதுக்காக ஆட்டுக்குடி மேய்ச்சிட்டு வாங்கியிருக்கான் பாரு. நிலைமை எப்படியெல்லாம் இருக்குது பாரு. இது எது? மனுஷனுக்கு அவங்க அம்மா செஞ்ச தப்புனால பிள்ளைக்கு வந்த சாபம். அவங்க அம்மா செஞ்ச தப்புனால பிள்ளைக்கு வந்த சாபம். உடனே அங்க இவன் சம்பாரிச்சு கொடுக்குறான். சம்பாரிச்சு கொடுக்குறான். மாமன் தான் மணக்காரன் ஆகிட்டு இருக்கிறான். இவனுக்கு ஒன்றும் பணம் வரவே இல்லை. உடனே நாங்க போறீங்க எப்படின்னு சொல்றான். இல்ல இன்னும் கொஞ்சம் இரு, லாஸ்ட் 7 years. அப்போ இவரு நம்ம யாக்கோபு சொல்லுவார் ஒரு வார்த்தை தெரியுமா உங்களுக்கு? இவருடைய சம்பளத்தை 10 ட்ரிப் மாத்திட்டாராம். 31:41. இந்த 20 வருஷ காலம் உம்முடைய வீட்டிலே இருந்தேன். 14 வருஷம் உம்முடைய 2 குமாரத்திகளுக்காகவும் 6 வருஷம் உம்முடைய மந்தைக்காகவும் உம்மிடத்தில் சேவித்தேன். 10 முறை என் சம்பளத்தை மாற்றினீர். 10 முறை சம்பளத்தை மாற்றினேன். பே கமிஷன் எத்தனாவது ட்ரிப் இது? 6வது பே கமிஷன் தான் வருது. இப்போ எத்தனை வருஷம்? 1947 சுதந்திரம் வாங்கணும். 2008 61 வருஷம் ஆயிருச்சு. 61 வருஷத்திலேயே 6வது பே கமிஷன் தான் வந்திருக்குது. இவன் எத்தனை வருஷத்துல? 20 வருஷத்துல 10 பே கமிஷன். இதை பார்த்தா பே கமிஷன்லாம் உண்டாக்கி இருக்கிறான். சும்மா இல்லை, ஏனோ தானோலாம் கிடையாது. வேதத்தில் இருக்கக்கூடிய கருத்துக்கள் அப்படியே காத்துல பரவுதுங்க, தெரியாது உங்களுக்கு? இப்ப நம்ம பிரசங்கிக்கிறது, நம்ம பேசுகிறதெல்லாம் காத்துல பரவுது. அது அப்படியே எல்லாருடைய காதலையும் போய் டச் ஆகுது. அறிந்தோ அறியாமலோ அப்சர்வ் ஆகுது. ஒவ்வொருத்தனுக்கும் அவனுடைய சிந்தனைகள் வரும்போது இந்த அப்சர்ப்ஷன் அதோட போய் இணையுது. இணையும் பொழுது டச் ஆகுது, புரிஞ்சிருது. அவனுக்கு பே கமிஷன் உருவாக்கிறான். எல்லாம் பைபிள்ல இருந்தா வருது எல்லாமே. ரைட். இப்போ இப்படி அவன்லாம் பண்ணி கடைசியில 4 மனைவிகளை திருமணம் முடிச்சான். 11 பிள்ளைகளை பெற்றான். கடைசியில மாமாவோட சண்டை போட்டான். மாமாவோட சண்டை போட்டு மாமாவுக்கு தெரியாம ஓடி வந்துட்டான். மாமா துரத்திட்டு வராரு. நிலைமை பாரு. செஞ்சது ஒரே ஒரு காரியம். என்னது? ஒரே ஒரு காரியம். அவங்க அப்பாவுக்கு கறி குழம்பு சோறு போட்டு கொடுத்தது. அதுதான் தப்பு இல்ல? மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு. அவனுடைய முடிவோ மரண வழிகள். வந்துகிட்டு இருக்கிறான். 11 பிள்ளைகள், 11 ஆம்பளை பசங்க, ஒரு பொம்பளை பிள்ளை. இவ்வளவு பேரோட வந்துட்டு இருக்கிறாங்க. அவ வேற டெலிவரியில் இருக்கிறா, பிரெக்னன்ட்ல இருக்கிறாவ. கடைசி பையனுக்கு பிரெக்னன்ட். யாரு? ராக்கேல். பிரெக்னன்ட் பிள்ளையோட கூட்டிட்டு வர்றான். பாருங்க, ரொம்ப கஷ்டம் இல்லை இதெல்லாம். ராத்திரில வர்றான். நியூஸ் கிடைக்குது, ஏசா கொல்லுவதற்கு வருகிறான். அப்பா, 20 வருஷம் வரைக்கும் கூட அவன் கோபம் அடங்கல பாரு. 20 வருஷம் வரைக்கும் கூட கோபம் அடங்கல. கொல்றதுக்கு வர்றாங்கிறது. உடனே தான் அந்த நேரத்தில் கர்த்தர் தான். கர்த்தர் பின்னால போகலன்னா யாக்கோபு செத்திருப்பான். சரித்திரம் வேற மாதிரி எழுதப்பட்டிருக்கும் இல்லையா? யார் யூதர்கள் வருவாங்க, இயேசு எந்த வழியில பிறப்பாரு தெரியாது. சரித்திரங்கள் மாறி இருக்கும். உடனே அவ்வளவுதான், முடிஞ்சது. உடனே யாக்கோபு தேவனிடத்துல போனான். ராத்திரி முழுவதும் போராடினான். ராத்திரி முழுவதும் போராடினான். தேவன் அவனை ஆசீர்வதித்தான். அந்த ஆசீர்வாதம் ஏசா மூலமாய் வெளிப்பட்டது. ஏசா வந்து கொல்ல வந்தவன் என்ன செய்யறான்? கட்டி பிடிக்கிறான். அல்லேலூயா. இது யாரால் நடந்தது? தேவனால் நடந்தது. ஆமா, உங்களுக்கு எதிராக எழும்புகிற எல்லா ஆயுதங்களும் வாய்க்காதே போகும். ஆமென். அதனால செம்மையாய் தோன்று. அதுல பாருங்க, ராக்கேல்ங்கிறவ அங்கேயே வனாந்தரத்திலே செத்து போயிட்டாங்க. டெலிவரி டயத்துல செத்து போயிட்டாவ. பெஞ்சமினை பிறக்க வச்சு செத்து போயிட்டா. இவன் பாரு, எந்த பொண்ணை லவ் பண்ணி, யார்? ராக்கேல் தானே. லவ் பண்ண பொண்ணு கல்யாணத்துக்கும் அப்பா அம்மாவை கூப்பிடல. பாரு நிலைமை எப்படின்னு. கல்யாணத்துக்கும் அப்பா அம்மாவை கூப்பிடல. முத பையன் பிறந்தான். யாரு? யோசேப்பு பிறந்தான். அதையும் அப்பா அம்மா கிட்ட காட்டல.
ரெண்டாவது பையன் பிறக்க போறான், அதையும் அப்பா அம்மா கிட்ட காட்டலான்னு வந்தான். நிலைமை என்னாச்சு? அப்பா அம்மா கிட்டே காட்டாம மனைவி செத்து போயிட்டா. தேவனுடைய பிள்ளைகளை, உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். ஜாக்கிரதை. அதனால உங்களுடைய வழிகள் தவறான வழிகளில் நீங்கள் போய்கொண்டிருந்தால் இன்றைக்கே மாற்றிக்கொள்ளுங்கள். நம்ம எல்லாரும் எழுமி நிற்கலாம். தேவனை நோக்கி பாருங்கள். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, உங்களுடைய பார்வைக்கு செம்மையாய் இருக்கும், ஆனால் அது மரண வழியாய் நிற்கிறது. தேவனுடைய வார்த்தை எவன் கீழ்ப்படுகிறானோ, தேவனுடைய வார்த்தை எவன் கேட்கிறானோ அவன் தான் ஞானி. தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் போகிறவன் மதிகேடன், முட்டாள், அறிவிலி. நீ உன்னுடைய சொந்த சித்தத்தின்படி, உன்னுடைய மூளைக்கு ஏற்றபடி நன்மையான காரியத்தை நினைத்துக் கொண்டிருக்கிறாயா? அதன்படிதான் இதுவரைக்கும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறாயா? இன்றைக்கு உன்னுடைய நிலை மாறட்டும், இன்றைக்கு உன்னுடைய சிந்தனைகள் மாறட்டும், இன்றைக்கு உன்னுடைய எண்ணங்கள் மாறட்டும், இன்றைக்கு உனக்கு தேவனுடைய சித்தம் உனக்குள்ளே வெளிப்படட்டும். தேவனுடைய சித்தத்தின்படி நடக்க ஆரம்பி, உனக்கு தேவன் பெரிய காரியங்களை செய்ய ஆரம்பிக்கிறார். இன்றைக்கு நாம் எல்லாரும் ஒப்பு கொடுக்கலாமா? அப்பா, எனக்கு சித்தப்படி எனக்கு நன்மையை தோன்றுகிற காரியத்தை நான் செய்ய போகிறதில்லை. இதுவரைக்கும் நான் செய்தேன், மன்னித்துக் கொள்ளு கர்த்தாவே. இதுவரைக்கும் நான் செய்த நிறைய காரியங்கள் செய்திருக்கிறேன், மன்னித்துக் கொள்ளப்பா. இனிமே நான் இப்படிப்பட்ட காரியத்தை செய்யக்கூடாதபடிக்கு என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன். எல்லாரும் தேவனிடத்தில் எல்லாரும் சொல்லுங்கள். எல்லாரும் சொல்லுங்கய்யா, எல்லாரும் சொல்லுங்க. இன்றைக்கு நாம் சொல்லிவிட்டால் போதும், அவர் பார்த்துக் கொள்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.